ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கானிலாக்ஞத்தரித்யந்தம் சக்பணீவோத்கதம் யதः ध्वान्तच्चिदे नमस्तस्मै हरये बुद्धिसाक्षिणे अलब्ध्वातिशयं यस्मात् वृत्तास्तमबाधयः गरीयसे नमस्तस्मै अविद्या ग्रन्थिभेदिने. 60வது 61வது ஸ்லோகங்கள்ல ஞான கர்ம சமுச்சயம் எங்கு பொருந்தும் என்று சொல்றார். எல்லா இடங்களிலும் ஞான கர்ம சமுச்சயத்தை நாங்கள் நிராகரிக்கவில்லை. எங்கு பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் அந்த தன்மை இருக்கோ, காரண காரியம் ஹேத்து ஹேத்துமத் என்ற பாவம் எங்க இருக்கோ அங்கே யாராலையும் விளக்க முடியாது. கேனாபி ந வாரயித்தும் சக்கியதே. அதனால எங்கே ஞான கர்ம சமுச்சயம் இருக்கும், எங்கே இருக்காது என்று விபஜ்ய தர்சனாய விபாக பிரதர்சனாய பிரித்து எங்கே வரும் எங்கே வராது என்று பிரித்து காட்டுவதற்காக இதம் பிரதட்சத்தை உதாகரணம் என்று சொல்லி இந்த ஃபேன் அந்த ஃபேன் 2வது சுவிட்ச் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மேலே நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. கொஞ்சம் குறை அந்த வேலை ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப டைட்டாக இருந்தால் விழுந்துடும், நிற்காது. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கரெக்டாக போடுங்க, சரியா மாட்டேங்க. ஏன்னா தானே மாட்டாதீங்க, சரியா போடுங்க. இந்த பக்கம் கரெக்டாக இந்த பக்கம் எடுத்து மாட்டுங்க. இது கொஞ்சம் மேலே 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 அவருக்கு எட்டாது. சரி சரி. இங்கே 60வது ஸ்லோகம் சொன்னார். ஸ்தானம் சோரதியா ஆலாய தீதா யத்வத் பலாயதே தத்வத் ததா ஆத்மானம் புத்தியாதிபிஹி அத்தியாரோப்ய பிராந்தः சேஷ்டதே. இங்கே ஸ்தாணுவை சோரன் என்று பார்க்கிற புத்திஹி ஞானமானது பலாயனே அங்கம், ஓடுதலுக்கு அங்கமாக இருக்கு. அந்த இடத்துல பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் இருக்கு. அதே போல ஆத்மானம் புத்தியாதிபிகி ஆரோப்பிய அத்தியாரோப்பிய புத்தியாதிகளுடன் சேர்த்து ஆரோப்பித்து காணுதல். தேகம் புத்தியகம் மனகம் இந்திரியம் அகம் என்றெல்லாம் அகங்காரகம் இதெல்லாம் பிராமணோகம் புத்தியாதிபி அத்தியாரோப்பிய அந்த இடத்துல மூடக சேஷ்டதே. மூடகன பிராந்தக சேஷ்டதே. பிராந்தன் ஆத்மாவை அனாத்மா என்று நினைக்கிறவன், அனாத்மாவை ஆத்மா என்று நினைக்கிறவன் பிராந்தக இல்லையா. ரஜ்ஜுவை சர்ப்பம் என்று நினைக்கிறவன் பிராந்தன் தானே. அது மாதிரி பிராந்தக சேஷ்டதே. இந்த இடத்துலையும் இங்கே சேஷ்டா கர்மத்துக்கு கர்த்திருவ, அதுக்கு அகம் கர்த்தாங்கிற ஞானம். அந்த இடத்துலையும் ஞானம் கர்ம ரெண்டுக்கும் பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் இருக்கு. இங்கே ஞான கர்ம சமுச்சய இருக்குன்னு சொல்றோம். ஆனா மேல மேற்கொண்டு 61வது ஸ்லோகம் சொல்றார். ஏவம் யத்ர யத்ர ஞான கர்மணோஹ பிரயோஜ்ய பிரயோஜக பாவः தத்ர சர்வத்ர அயம் நியாயः. ஏவம் இவ்வாறு எங்கு எங்கு எத்திர எத்திர ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் இடையே ஞான கர்மணோகோ ஷஷ்டி திவச்சனம் ஞான கர்மணோகோ ஞான கர்ம இரண்டுக்கும் பிரயோஜ்ய பிரயோஜக பாவः ஹேத்து ஹேத்துமத் பாவ இருக்கோ தத்ர 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 சர்வத்ர அந்த எல்லா இடங்களிலும் அயம் நியாய பக்தி இந்த பொருத்தமுடைமை இது இந்த
இந்த யுக்தி பொருந்தும். அங்கே நியாயகன்னா அங்கே சமுச்சய, தத்திர சமுச்சய என்ற நியாய இது பொருந்தும். சரி. ஆனால் எத்திர தூ ந சமகாலம் ந அபி கிரமேண உபபத்யதே சமுச்சயः சஹ விஷயः உச்யதே. து ஆனால் எத்திர எங்கு இந்த ஞான கர்ம சமுச்சயங்கிறது ந உபபத்யதே எங்கு பொருந்தாது. எங்கு பொருந்தாது? பிரயோஜ்ய பிரயோஜக பாவ இல்லாத இடங்களில் பொருந்தாது. பூர்வ பர, பூர்வன முன்னால் இருப்பது, பரன பின்னால் இருப்பது. பூர்வ பர பாவம் இல்லாத இடத்துல, அங்காங்கி பாவம் இல்லாத இடத்துல, இப்படி இந்த இடங்கள்ல சமுச்சய ந உபபத்யதே எங்கு பொருந்தாதோ. எந்த விதத்துல பொருந்தாது? சமகாலம் ந ஒரே காலத்திலேயோ, அல்லது கிரமேண இதுக்கு பின்னால் அதுங்கிற விதத்திலேயோ. பூர்வ பரபாவத்தினாலே ஞானத்துக்கு பின்னால் கர்மானோ, கர்மத்துக்கு பின்னால் ஞானானோ, ஏதோ ஒரு விதமாகவோ அல்லது ரெண்டும் சேர்ந்துங்கிறதோ, சமகாலம் வா ந அப்படி கிரமேணவா சமுச்சய உபபத்தியத்தை எங்கு பொருந்தாதோ, எங்கு வராதோ, சக விஷய அப்படிப்பட்ட விஷயமானது, அந்த இடமானது, அந்த 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 பொருளானது, அந்த விஷயம், அந்த இடங்களானது அது உச்சத்தே சொல்லப்படுகிறது. ஸ்தானோஸ்ஸ தத்துவ விஜ்ஞானம் யதா நாங்கம் பலாயனே ஆத்மனஸ்தத்துவ விஜ்ஞானம் தத்வன்னாங்கம் கிரியாவிதௌ. ஸ்தானோஸ்ஸ தத்துவ விஜ்ஞானம் யதா நாங்கம் பலாயனே ஆத்மனஸ்தத்துவ விஜ்ஞானம் தத்வன்னாங்கம் கிரியாவிதௌ. யதா ஸ்தாணோः சதத்வ விஜ்ஞானம் பலாயனே அங்கம் ந பவதி, கமா பவதி சேத்துக்கணும், கமா தத்வத் ஆத்மனः தத்துவ விஜ்ஞானம், ஆத்மனः தத்துவ விஜ்ஞானம் கிரியாவிதௌ அங்கம் ந பவதி. அங்கம் இருக்கு, ந இருக்கு, பவதி சேர்த்துக்கணும் இங்கேயும். இன்னொரு முறை. யதா ஸ்தாணோஹோ சதத்வ விஜ்ஞானம் பலாயனே அங்கம் ந பவதி தத்வத் ஆத்மனः தத்துவ விஜ்ஞானம் கிரியாவிதௌ அங்கம் ந பவதி. ஸ்தாணுவை ஸ்தாணுவென்று அறிதல், ஸ்தாணுவினுடைய சதத்வ, சதத்வன உள்ளபடி இருப்பதன், உள்ளபடி எப்படி இருக்கோ அப்படி சதத்வம் என்று பேரு. அதனுடைய உண்மை நிலை, உண்மை தன்மை, அதனுடைய அறிவு சதத்வ விஜ்ஞானம். ஸ்தாணுவினுடைய சதத்வ விஜ்ஞானம் என்னது? ஸ்தாயம் ஸ்தாணு, இது கட்டை. இந்த கட்டையை கட்டையில் அறிவது, உள்ளதை உள்ளபடி அறிவது. அது பிரம அல்ல, அது பிராந்தினால வர்றது இல்லை, பிரமாணத்தினால வர்றது. சதத்வ விஜ்ஞானம் பலாயனே பயந்து, புருஷன் சோரன் என்று பயந்து ஓடுதல் விஷயத்தில் அங்கம் ந பவதி. கட்டையை பார்த்தா விலகி ஓட மாட்டான், பயந்து ஓட மாட்டான். இன்னொருத்தன் அதை நோக்கி ஓடுறவனும் இருப்பான் இல்ல. விறகு விறகு வேணும் தேடுறான், விறகு வெட்டி இல்லைன்னா சந்தன கடத்தல்காரன் இவன் ஓடுவான், ஃபாரஸ்ட் ஆபீசர் ஓடுவான், அதை நோக்கி ஓடுவான். ஆனா அந்த அது தாத்பரியம் அல்ல, இங்க ஓடுதலுக்கு அது அங்கமாக விலகி பயந்து விலகி ஓடுதல்ங்கிறதுக்கு மித்யா சம்ய ஞானம் அங்கமா ஆகாது. அந்த மாத்திரம் அர்த்தம். ரஜு சர்ப்ப திருஷ்டான் சொல்றோம், பாம்பை கண்டு பயந்து ஓடுகிறான். நம்ம தான் பயந்து ஓடுறோம் பாம்பை கண்டு. பாம்பு பிடாரன் அதை நோக்கி ஓடுவான், பாம்பு கிடைச்சிட்டு. சாரப்பாம்புனா எங்கன்னு ஓடுவான், தேடி ஓடுவான். நாகப்பாம்பு எங்க, சாரப்பாம்பு என்ன, கட்டுவிரியன் தேடி ஓடுவான். இருக்கட்டும். இந்த இடத்துல தத்துவ ஞானமானது பயத்துக்கோ பயத்தினால ஓடுதல்ங்கிற கிரியைக்கு அங்க மாட்டாது, அவ்வளவு மாட்டான். இந்த இடத்துல இந்த ஸ்தாணுவினுடைய சத்தத்துவ விஞ்ஞானத்துக்கும்
பலாயனத்துக்கும் பிரயோஜ்ய பாவ இல்லை. ஆகையினால் அங்க அங்கி பாவம் வராது. இந்த ஞானம் அங்கத்துக்கு கர்மத்துக்கு அங்கம் ஆகாது. அதே போல தத்வத்து, அதே போலவே ஆத்மனக தத்துவ விஞ்ஞானம், ஆத்மாவின் உண்மை அறிவானது கிரியாவிதௌ கர்மத்தை செய்யும் விஷயத்தில் கிரியாவிதிகளில் அங்கம் ந பவதி. கிரியாவிதானம் விதி விதானம் கிரியாவிதானத்தில் அங்கம் ஆகாது. காரியத்தில் செய்வதில் அங்கம் ஆகாது. டீகா யதேவ வித்யயா கரோதி ஞாத்வா கர்மாணி குர்வீத இத்யாதௌ அபி அயமேவ ஞாயः இதி அதிதிஷதி ஏவம் யத்ர இதி. நீங்க சொன்னீங்களே அப்பா, யதேவ வித்யயா கரோதிங்கிற சாந்தோக்கிய வச்சனமும் ஞாத்வா கர்மாணி குர்வீத என்ற வச்சனமும் இத்தியாதௌ அபி அந்த விஷயங்களிலும் கூட வித்யாம் அவித்யாம் ச யஹ உபயம் சக என்று ஈஷாவாஸ்ய வாக்கியம், அந்த மாதிரி வாக்கியங்களிலும் கூட இத்தியாதௌ அபி அயமேவ நியாயः, இதுவே இந்த யுக்தி, இதுவே பொருத்தமுடையது, இதுவே எண்ணம், இதுவே கருத்து. என்னது? அதுவும் பிராந்தி ஞானத்தினால்தான். அகம் கர்த்தா என்ற பிராந்தி ஞானம் இருக்கிற இடத்துலதான் பிரயோஜக பாவம் இருக்கிற இடத்துலதான் ஞான கர்மாங்கிறது வரும். அந்த ஞானம் ஆத்ம ஞானம் அல்ல. வித்யா கரோதி என்று சொல்றது வித்யாங்கிறது ஆத்ம ஞானம் அல்ல. இந்த இடத்துல அறிந்து செய்கிறான், கர்ம அங்கத்தை அறிந்து செய்கிறான், கர்மங்களை அறிந்து செய்கிறான், அல்லது உபாசனையுடன் சேர்ந்து செய்கிறான் என்பதெல்லாம். அதே மாதிரி ஞாத்வா கர்மாணின கர்ம பிரகாரம் கர்ம விதத்தை எல்லாம் அறிந்து கொண்டு கர்மாணி குறித்த என்று அங்கேயும் கர்ம ஞானம் தான் சொல்றதை தவிர ஆத்ம ஞானம் அல்ல. அதனால அங்கேயும் இந்த மாதிரி நீங்க சொல்ற இடங்கள்லையும் கூட இந்த நியாயம் தான். பிரயோஜக பாவம் இருக்கு. அதனால அந்த பிராந்தி ஞானம் தான் அது. ஆகையினால அவித்யாதான். ஆகையினால அங்கே சமுச்சயம் வரும். ஆத்ம ஞானஸ்ய தூ கர்ம பிரவருத்தௌ பிரயோஜக பாவ அபாவாத் பிரயோஜக பாவ அபாவாத் ந தேன சமுச்சயः இதி சதிருஷ்டாந்தம் ஆக யத்ர து ந சமகாலம் தி து. ஆனாலோ ஆத்ம ஞானத்துக்கு கர்ம பிரவருத்தி விஷயத்தில் கர்மணி பிரவருத்தி கர்மணி பிரவருத்தி கர்ம பிரவருத்தி தஸ்யாம் கர்ம பிரவருத்தௌ பிரயோஜக பாவ அபாவாத், இந்த ஹேத்து மத்பாவ இல்லாததால் தேன ஞானத்துக்கு கர்மத்துடன் சமுச்சயக ந தேன சமுச்சயக இதி சதிருஷ்டாந்தம் திருஷ்டாந்தேன சக திருஷ்டாந்தத்துடன் சதிருஷ்டாந்தம் திருஷ்டாந்தேன சக ஆக சொல்லுகிறார். எத்தத்து ந சமகாலம் இது. சமுச்சய சமகாலமாகவோ கிரமேணவோ பொருந்தாதோ இங்கே இந்த சமுச்சய பொருந்தாது. பிரயோஜக பாவம் இல்லை, அந்த இடம் பிரயோஜக பாவம் இல்லாத இடம் அப்படிங்கிறத சொல்றார். சக விஷய உச்சதே. ஸ்லோகார்த்த சொல்றார். ஸ்தானோஹோ சதத்வ விஜானம் இது பிரதீகம் சொல்லி எடுத்துக்கொண்டு விளக்கிறார். ஸ்தானு விஷயம் தத்வஜானம். ஸ்தானோஹோ சதத்வ விஜானம், ஸ்தானு விஷயம், ஸ்தானுவை பற்றின தத்துவ ஞானம். அது என்னது? எப்படி இருக்கு? கொட்டேஷன்ல ஸ்தானு கொட்டேஷன் போட்டுக்கலாம். ஸ்தானு ஏவ அயம் ந சோரஹ கொட்டேஷன் முடிச்சுக்கலாம். இதி தத்வஜானம் யதா ந அங்கம். பலாயனே சேர்த்துக்கலாம். பலாயனே ந அங்கம். பலாயனம்னா ஓடுதல், பலாயனே ந அங்கம். ஏவம் ஆத்ம தத்துவ விஜானம்
அகர்த்ரு பிரம்ம அகர்த்ரு பிரம்ம அகமஸ்மி இதி ஞானம் கர்ம பிரவருத்தௌ ந அங்கம் இத்யர்த்தः. தாணுவுடைய தாணுவை பற்றிய தாணுவை விஷயமாக உடைய தத்துவஞானம் தாணுகு விஷயக யஸ்ய குருஹி தத் தாணு விஷயம் தத்துவஞானம். தாணுவை விஷயமாக உடையது எது? தத்துவஞானம். தாணு விஷயம் தத்துவஞானம். அது என்னது? தாணுகு ஏவயம், இது கட்டைதான், கள்ளன் அல்ல, சோரக ந இது. அந்த தத்துவஞானம் யதா எவ்வாறு பலாயனே ந அங்கம், ஓடுதலுக்கு அது காரணமா அங்கமா இருப்பது இல்லையோ, ஏவம் வாரே ஆத்ம தத்துவ விஞ்ஞானம் கூட. அதன் ஆத்ம தத்துவ விஞ்ஞானம் எப்படி இருக்கு? அகர்த்திரு பிரம்ம அகமஸ்மி என்றுதான் இல்லையா? கர்மத்துக்கோ கர்த்தாகம் இருக்கணும், இதுவோ அகர்த்திரு என்ற எண்ணம் ஞானம். ஆகையினால அந்த ஞானம் கர்ம பிரவருத்த அங்கம். இந்த இடத்துல இந்த ஆத்ம ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் பிரயோஜக பாவ இல்லை. ஆகையினால இங்கே சமுச்சய வராது, பொருந்தாது, சொல்ல முடியாது. சம்மதம் இல்லாம இருக்கும். ஆத்ம ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு கர்மத்தையும் பண்ணிக்கொண்டுனா ரெண்டு சமுச்சயம் அப்படின்னா இடத்துல சம்மதமே இருக்காது. எந்த இடத்துல பூர்வபக்ஷம் சொன்னார் ஞாத்வா கர்மாணி குருமீத்த, அந்த இடத்துலலாம் சாஸ்திரம் சொல்றது சமுச்சயம் இருக்கு, லௌகிக விஷயங்களையும் காணப்படுறது எல்லாம் அங்கே பிரயோஜக பாவம் இருக்கு. ஆகையினால அங்கே சம்பந்தம் இருக்கிறதுனால தெரிந்து கொண்டு கர்மத்தை செய்தல்ங்கிறது ஞாத்வா கரோத்திங்கிறதுனா பொருந்தும். இங்கேயோ அதுக்கு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. பிரயோஜக பாவ சம்பந்த நாஸ்தி. இதான் துவைத்திகளும் சொல்றாங்க, விசிஷ்டாத்வைத்திகள் இப்படிதான் சொல்றாங்க. ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு ஈஸ்வரத்தை அறிந்து கொண்டு கர்மத்தை செய்ய வேண்டும் தான் அப்படிதான் சொல்றாங்க. சமுச்சய பரமா தான் எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இருக்கட்டும். அதனால இங்கே அதுக்கு இருக்கும் சம்பந்தம் பிரயோஜக பாவ சம்பந்தம் இல்லை. இல்லாத இடத்துல எதுக்கு சம்பந்தம் பண்ணணும்? இல்லாத இடத்துல என்னத்துக்கு முடிச்சு போடுவான்னு அனாவசியமானதான். ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற பொழுது, பிரயோஜக பாவம் இல்லைங்கிற பொழுது அதை ரெண்டும் என்னத்துக்கு பண்ணுவானே, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நிரர்த்தகம், நிரர்த்தகமா இருக்குன்னு அதான் தாற்பயம். அப்புறம் முன்னாடி முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது, பாத்திய பாதக பாவங்கிறதெல்லாம் முடியாதுங்கிற சொல்லப்பட்டது. இது நிரர்த்தகம்னு சொல்லப்பட்டது. முடியாது முன்னால் சொன்னது சமுச்சயம் முடியாது, இப்ப பயனற்றது நிரர்த்தகம். ஏனென்றால் பிரயோஜக இல்லாத இடத்துல சமுச்சய பொருந்தாது. சரி, சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த ஞான கர்ம சமுச்சய விஷயத்துல பேசப்பட்டது. மேலும் பூர்வபக்ஷி சொன்னார் ஞானத்துக்கு அது கர்மத்துக்கு ஞானம் அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ அங்கத்துக்கும் அங்கம் இது பிரதானம் ஒண்ணு, இன்னொன்று மற்றது குணம்னு சொல்றது. முக்கியமா இருக்கிறத பிரதானம் சொல்றோம், அதுக்கு உறுதுணையா இருக்கிறத அங்கம், அதனுடைய பகுதியா இருக்கிறத பகுதியா இருந்து மட்டும் செயல்படுறது அதுக்கு அங்கம்னு குணம்னு சொல்றோம். பிரதானம் குணம். அதையே அங்கி அங்க பாவன்னு சொல்றோம். பிரதானத்தை அங்கின்னு சொல்றோம், குணமா இருக்கிறத கவுனமா இருக்கிறத குணமா இருக்கிறத அங்கம்னு சொல்றோம். பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? ஞானம்ங்கிறது கர்மத்துக்கு அங்கம் அப்படிங்கிறார். அதாவது கர்ம பிரதானம், ஞானம் குணபூதம் அப்படிங்கிறார். குணபூதம்னா செகண்டரி, அது பிரதானம், இது செகண்டரி, அது பிரைமரி, இது செகண்டரி. அது அங்கி, கர்மா அங்கி, ஞானம் அங்கம்னு சொல்றார். அங்கியோட சேருவது அங்கம். தன் மட்டும் அங்கத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கை தனியா கலக்குன்னா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உடம்போட சேர்ந்துதானே இந்த அங்கியோட, அங்கிங்கிற உடம்போட சேர்ந்துதான் இந்த அங்கம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அது மாதிரி ஞானம்ங்கிற அங்கம் கர்மாங்கிற அங்கியோட சேர்ந்துதான் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கு நல்லா சொன்னார். அப்போ ஞானம் குணபூத்தம், கர்ம பிரதான பூத்தம் அப்படின்னு சொன்னார். இப்போ பிரதான பூத்த குணபூத்தங்கிறதுல குணபூத்தங்கிறது எப்படி இருக்கணும்? பிரதானத்துக்கு துணை செய்யறதா இருக்கணும். அதுதானே அதுக்கு பேரு அங்கம், குணபூத்தம் இருக்க முடியும். பிரதானத்தின் காரியத்துக்கு அனுகூலமா இருக்கிறது, உபகாரமா இருக்கிறதுக்கு பேர் அங்கம்னு பேர்.
கையை வந்து வச்சுப்போம். என் கை இருக்கு, இது ஒரு கத்தியா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப கத்தியா அப்படின்னு வெட்டிக்கிறேன்னு வச்சுப்போம். இது உதவி செய்யறது தான். இந்த அங்க வந்து உதவி செய்யறது. என்ன உதவி செய்யறது? என்னையே க்ளோஸ் பண்ணிடுறது. இது என்ன உதவியாது? பிரதானத்தையே க்ளோஸ் பண்ணிடுறது குணபூத்தமா இருக்க முடியுமா? முடியாது. ஞானம் குணபூத்தம் நீங்க சொல்றீங்க, ஆனால இது அகர்த்திரு அபோக்திருங்கிற ரூபமா இருக்கிறது. இந்த குணபூத்தமா நீங்க சொல்ற ஞானமானது அகம் கர்த்தா போக்தாங்கிற கர்மத்துக்கு காரணமா இருக்கிற அந்த புத்தியவே அதையே நாசம் பண்ணிடுறது, கர்மத்தையே நாசம் பண்ணிடுறது. அப்போ பிரதானத்தையே நாசம் பண்ற அங்க எப்படி அங்க இருக்கிறது எப்படி குணமா இருக்க முடியும்? இருக்காது இல்லையா? புரியுது இல்லையா? இப்போ பிரதானத்துக்கு உதவி பண்றதா அங்கமா இருக்கு தவிர பிரதானத்தை நாசம் பண்றது அங்கமா இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. யஸ்மாத் குணஸ்ய ஏதத் ஸ்வாபாவ்யம். குணஸ்யனா குணபூதஸ்ய அங்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். குணபூத்தக அல்லது கவுனம்னு சொல்லலாம். குணபூத்தமா இருக்கிறதுனுடைய ஏதத்து ஸ்வாபாவியம், இது தன்மை, இது அதனுடைய தன்மை. ஆகையினாலே குணபூத்தமா இருக்கிறதுடைய குணமா இருக்கிற தன்மை இது. ஆகையினாலே சமுச்சயம் பொருந்தாதுங்கிறத சொல்லுவோம். யத்தியஸ்யானுரோதேன ஸ்வபாவமனுவர்த்ததே தத்தஸ்ய குணபூதம் ஸ்யாத் பிரதானாத் குணோ யதஹ யத்தியஸ்யானுரோதேன ஸ்வபாவமனுவர்த்ததே தத்தஸ்ய குணபூதம் ஸ்யாத் ந பிரதானாத் குணோ யதஹ. ஹி யத் யஸ்ய அனுரோதேன ஸ்வபாவம் அனுவர்த்ததே கமா தத், அதுக்கப்புறம் ஏவ சேர்த்துக்கலாம். தத் ஏவ தஸ்ய குணபூதம் ஸ்யாத். தஸ்யக்கு அப்புறம் பிரதானஸ்ய வேணும் சேர்த்துக்கலாம். தஸ்ய பிரதானஸ்ய குணபூதம் ஸ்யாத். ஃபுல் ஸ்டாப். யதஹ அடுத்தது யதஹ பிரதான அத். பிரதானாத்துங்கிறது பஞ்சமியில பிரதான அத்துன்னு சமாசம். பிரதான அத்து பிரிச்சு எழுதிக்கலாம். பிரதான அத்து அத்திகாலையும் சொல்றாருங்க. பிரதான அத்து குணஹ ந அப்புறம் பவித்தும் அர்ஹதி சேர்த்துக்கலாம். பவித்தும் அர்ஹதி, பவித்தும் அர்ஹதி. ஹி யத் யஸ்ய அனுரோதேன ஸ்வபாவம் அனுவர்த்ததே கமா தத் ஏவ தஸ்ய பிரதானஸ்ய குணபூதம் ஸ்யாத். யதஹ இல்லை யதஹ யதஹ அங்கே முன்னாடி போட்டுக்கலாம். யதஹ கரெக்டாக ஸ்யாத் யதஹ போட்டுக்கலாம். அல்லது யதஹ ஹி யத் யஸ்ய அனுரோதேன யதஹ அங்கேயும் போட்டுக்கலாம். யதஹ பிரதான அத் குணஹ ந பவித்தும் அர்ஹதி. சரி, ஹி பிரசித்தி சொல்றார். இண்டீட் கலு பிரசித்தி. எது எத் வஸ்து எந்த பொருளானது எந்த ஒன்றானது எஸ்ய அனுரோதேன எதனை பின்பற்றியே அதனை அனுசரித்தே ஸ்வபாவம் அனுவர்த்தத்தே தன்னுடைய தன்மையை அனுவர்த்திக்கிறதோ செயல்படுகிறதோ. அதாவது கவுனம் என்ற சொல்ல கவுனம் என்றா ஒன்றானது பிரதானத்தை அனுசரித்துத்தான் நடக்கிறதா இருக்கும். எஸ்ய அனுரோதேன எஸ்ய பிரதானத்தை அனுரோதேன அந்த பிரதானத்துக்கு அனுரோதமாகத்தான் அதனை அனுசரித்துத்தான் தன்னுடைய சுபாவத்தை அனுவர்த்திக்கிறதா இருக்கிறது. அதுக்கு விபரீதமா தன்னுடைய சுபாவத்தை அனுசரிக்கிறது பிரதானத்துக்கு அங்கமா இருக்க முடியாது. எஸ்ய அனுரோதேன எதற்கு அனுகூலமாகவே எதற்கு உபகாரகமாகவே தன்னுடைய சுபாவத்தை காட்டுகிறதோ அதுதான் இதற்கு அனுகூலமா இருக்க முடியும். செடிக்கு தண்ணி விடுறதுங்கிறது ஒரு இருக்கு. செடி வளர்றதுக்கு இது அனுகூலமா இருக்கு. அப்போ செடி வளர்றதுக்கு தண்ணி விட்டா அது அனுகூலமா இருக்கு. தண்ணிங்கிறது என்ன? சீத்தளம், குளிர்ச்சியை தருவது,
செடிக்கு புஷ்டியை தருவது, அதனை சுத்தம் பண்றது என்றெல்லாம் காரியங்கள் தண்ணீருடைய சுபாவம் இருக்கு. அது செடியினுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமாக செயல்படுறது. அப்போ செடி தண்ணி விடுறதுங்கிறது செடி வளர்ச்சிக்கு அங்கமா இருக்கு முடியும். தண்ணீருடைய சுபாவமானது செடியினுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமாக தான் இருக்கு. செடியின் வளர்ச்சிக்கு செடி வளர்ச்சி அனுரோதேன தண்ணீர் சுபாவம் அனுவர்த்தது. அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் விடுறதுங்கிறது செடி வளர்ச்சிக்கு குணபூதமா இருக்கலாம். ஆனா தண்ணியை கொட்டு அப்படின்னா, தண்ணி இல்லை அப்படின்னா நெருப்பு தான் இருக்குன்னா செடி நெருப்பு கொட்டுன்னா செடியில நெருப்பு கொட்டுறதுங்கிறது செடியின வளர்ச்சிக்கு பிரதான இதுக்கு அங்கமா கிடையாது. ஏனென்றால் நெருப்பினுடைய சுபாவம் என்ன? எரிக்கிறதுங்கிறது. அந்த எரிக்கிறதுங்கிறது செடியின் வளர்ச்சிக்கு அனுகூலமா இருக்குமா? இல்லை, அதுக்கு பிரதிகூலமாக தான் இருக்கும். அதை நாசம் பண்றதா இருக்கும். அப்படிப்பட்ட நெருப்பை கொட்டுறதுங்கிறது செடியின் வளர்ச்சிக்கு அங்கமா இருக்க முடியாது. பிரதானத்துக்கு அனுகூலமா வியாபாரம் பண்றது பேர் தான் உபகாரம் பண்றது தான் தன்னுடைய சுபாவத்தை அது காட்டுறது. தண்ணீர் தன்னுடைய சுபாவத்தை காட்டுறது. எதுக்கு அந்த சுபாவத்தை காட்டுறது எதுக்கு அனுகூலமா இருக்கு? பிரதானத்துக்கு செடி வளர்ச்சிக்கு அனுரோதமா இருக்கு. அதே மாதிரி ஆனா அதுக்கு விபரீதமா நெருப்பை கொட்டுதல்ங்கிறது, நெருப்பு எரிக்கிறதுக்கு சுபாவம் உள்ளது. அதுவோ செடியின் வளர்ச்சிக்கு அனுகூலமா இல்லை. ஆகினால் நெருப்பை கொட்டுதல் செடி வளர்ச்சிக்கு அங்கம் ஆகாது. தண்ணீரை ஊற்றுவதான் செடி வளர்ச்சிக்கு அங்கம் ஆகும். சாப்பிடு அப்படின்னா, சாப்பிட ஒன்றும் இல்லையே, தட்டு தான் இருக்குன்னு சரி தட்டை சாப்பிடு அப்படின்னா, இல்லை ஒன்றும் குடினா என்ன, பால்லாம் இல்லை, ஜூஸ்லாம் இல்லை, எதுவும் இல்லைன்னா இந்த பாலிடால் தான் இருக்கு, சரி அதையாவது குடி அப்படின்னா, தண்ணி தாகத்துக்கு பாலிடால் குடின்னா அது தண்ணியை கொண்டுடும். அது அங்கமா இருக்க முடியாது சொன்னாங்க. பிரதான அத்துனா அத்தி இத்தி அத்து. பிரதானம் அத்தி, பிரதானத்தையே முழுங்கிடுறவன் அர்த்தம், பிரதானத்தையே சாப்பிடுறவன் அர்த்தம். பிரதானம் அத்தி இத்தி பிரதானத் பிரதானாத். பிரதான அத் தீர்க்க சந்தி பிரதானாத். பிரதானத்தையே முழுங்கிடுறது, பிரதானத்தையே நாசம் பண்றது குணபூதமா இருக்க முடியாது, அங்கமா இருக்க முடியாது. கையே ரெண்டு கை சேர்ந்து சும்மா திடீர்னு ரெண்டு கை சேர்ந்து தன்னுடைய கை நெருக்க ஆரம்பிச்சு, என்ன பண்றீங்களே கைகளை என்ன, சும்மாதான் உனக்கு உதவியா பண்றோம், உதவியா நெருக்கிறோம், இது அங்கமா இருக்க முடியாது சொல்றார். என்ன இங்க குணபூத்தம், ஞானம் குணபூத்தம், கர்ம பிரதானம் சொல்றீங்க. கர்ம கர்த்தாகம் போக்தாகம் கர்த்திருவ போக்திருத்துவத்தை எல்லாம் காரணமா உடையதா இருக்கு. ஞானம் எப்படி இருக்கு? அகர்த்திரு அபோக்திரு சுத்தம் பிரம்ம நிசங்கம் பிரம்ம என்று இருக்கிறது. அது இதுக்கு எப்படி உதவியா இருக்க முடியும்? கர்த்திருங்கிற புத்தி அகர்த்திருங்கிற ஞானம் அழிப்பதா அல்லவா இருக்கு. ஆகையினாலே ஞானம் எப்படி கர்மாவுக்கு அங்கமா இருக்கும் என்று கேட்கிறார். இது விரோதின்னு முன்னாடி சொல்லப்பட்டது, ஞானம் அஜ்ஞானத்திய விரோதி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது இங்கே இப்படி பிரதான குண இந்த சம்பந்தம் இருக்க முடியாது. அதை ஞானம் அஜ்ஞான விரோதின்னு மாத்திரம் முன்னாடி சொல்லப்பட்டது. இவர் பிரதான குணன்னு சொன்னார்லே, அங்கி பாவ சொல்றார், சூரபக்ஷி சொல்றாரு. இந்த அங்கி பாவம் இந்த இடத்துல வராது. குணமானது பிரதானத்தை அழிப்பதாக இருந்தால் அது குணபூத்தமா இருக்க முடியாது. அங்கமானது அங்கியை அழிப்பதாக இருந்தால் அந்த அங்கமாக வர அங்கி பாவம் இது இராதுன்ற சொல்றாரு இங்க. டீகா புரிஞ்சு இல்லையா? டீகா பிரதானத்வேன அபிமத கர்ம நிவர்த்தகாத் அபி ந ஆத்மஞானம் கர்ம அங்கம் இதி ஆக யஸ்மாத் குணஸ்ய இதி. பிரதானத்வேன அபிமத, உங்களால் அபிமதமா இருக்கிற, பிரதானத்துவேன பிரதானத்தன்மையுடன் கூடியதாக அபிமத உங்களால் எண்ணப்படுகின்ற என்னது கர்ம. பிரதானத்துவேன அபிமதம் ஸ்வயா உங்களால் அபிமதம், உங்களால் சொல்லப்பட்ட அந்த கர்மத்தின் நிவர்த்தகத்வா, கர்மத்தையே நிவர்த்திக்கிறதா இருக்கு, கர்மத்தை பாதிக்கிறதா இருக்கிறது. கர்மத்தை பாதிக்கிறதுனா என்ன? கர்த்திருவ புத்தியை பாதிக்கிறது, அதுதான் கர்மத்தை பாதிக்கிறது. கர்ம நிவர்த்தகத்வா தப்பி ஆத்ம ஞானம் கர்ம அங்கம் பிரதானத்தை அழிக்கிறதுனால அது அங்கமா இருக்க முடியாது. ஆக யஸ்மாத் குணஸ்ய இதி.
அந்த அந்த ஸ்லோகார்த்தம் விளக்கிறார். குணஸ்ய ஏதத் ஸ்வபாவம் ஏதத் ஸ்வபாவத்வம் அஸ்தி யத் பிரதான அனுரோதித்வம் தச்ச தத்வஞானஸ்ய நாஸ்தி இத்யர்த்தः. குணஸ்ய செகண்டரி அங்கம் குணபூத்தம் எதை சொல்றீங்களோ, உறுதுணை அப்படின்னு சொல்றீங்களோ, அது அதனுக்கு ஏதத் சுபாவம் அஸ்தி, இந்த தன்மை இருக்கு. என்னது எது, எந்த இது? பிரதான அனுரோதித்வம். குணஸ்ய பிரதான அனுரோதித்வம், பிரதானத்தை அனுரோதித்து அனுசரித்து அதுக்கு உறுதுணையா அனுகூலமா இருக்கிறது. பிரதானத்தை சாதிக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்குங்கிறது, பிரதான காரியத்துக்கு அதனுடைய பலனுக்கு அனுகூலமா இருக்குங்கிறது தான், அதுக்கு உபகாரியா இருக்கிறதா குணத்தை அனுரோதிக்கும்னா உபகாரிக்கும், பிரதானத்துக்கு உபகாரியா இருப்பது தான் குணத்தினை இதனுடைய சுவாபாவியம். அதுவோ அந்த பிரதான அனுரோதிக்கும் சத்துங்கிறது பிரதான அனுரோதித்துவம், பிரதானமா இருக்கிற கர்மத்தை அனுரோதிக்கிறது உபகாரியா இருக்கிற தன்மையோ தத்துவஞானத்திய நாஸ்தி, தத்துவஞானத்துக்கு இல்லை இந்த அர்த்தம். சரி, ஆகையினாலே ஞானம் கர்மாவுக்கு அங்கமாக இருக்க முடியாது, குணமா இருக்க முடியாது. ஏனென்றால் பிரதானத்தை அழித்து விடுவதால். பிரதான அனுரோதி தான் குணமா இருக்க முடியும். இதுவோ பிரதான விகாசி, இது பிரதானத்தை அழிக்கிறது, பிரதான விகாசி. அதனால பிரதான ஹந்திரு, இது பிரதான அத்து, அதனால இது குணமா இருக்க முடியாது சொன்னார். பிரதானம் அஸ்தி இதி பிரதானாத், பஞ்சமி மாதிரி தெரியும் பிரதானாத், பஞ்சமி மாதிரி ராமாத் மாதிரி தெரியும், பலாத் மாதிரி இல்லை. இது பிரதான அத்து, பிரதமா விபக்தி. பிரதானம் அஸ்தி, பிரதானத்தை விழுங்கி விடுகிறது, அழித்து விடுகிறது. இது பிரதான அத், பிரதானாத். சரி, அதனால சுருக்கமா சொல்றார். யத் பிரதான விரோதி ந ததங்கம் இத்யர்த்தः. எது பிரதான விரோதியோ அது பிரதான அங்கமா, அதுக்கு அங்கமா இருக்க முடியாது. சரி, அதையே மேலும் விளக்கிறார். அந்த இதையே பிரதான கர்ம ஞானம் கர்ம நாசகமா இருக்குங்கிறத பிரதான அத்துங்கிற தன்மையை மேலும் விளக்கிறார். யஸ்மாத் கர்ம பிரகரணாகாங்ஷி ஞானம் கர்ம குணோ பவேத் யத்தி பிரகரணே யஸ்ய ததங்கம் பிரசக்ஷதே. கர்ம பிரகரணாகாங்ஷி ஞானம் கர்ம குணோ பவேத் யத்தி பிரகரணே யஸ்ய ததங்கம் பிரசக்ஷதே. கர்ம பிரகரண ஆகாங்ஷி ஒரே பதம், நபும்சகலிங்க பதம், ஞானத்துக்கு விசேஷனம். கர்ம பிரகரண ஆகாங்ஷி ஞானம், அதுக்கப்புறம் ஏவ சேர்த்துக்கணும். ஏவ கர்ம கர்ம குணோன்னு போட்டிருக்கு, கர்ம குணம்னு இருக்கணும், பரவாயில்ல, தப்பு இல்லை. கர்ம குணக பவே, அது குணகங்கிற புல்லிங்க பதம்னால குணகனே விட்டுட்டா. சரி, குணகங்கிறது புல்லிங்க பதம்னால குணகனால, ஞானம் நபும்சகலிங்க பதம், குணகங்கிறது புல்லிங்க பதம், அதனால கர்ம குணம்னு சொல்லாம கர்ம குணகனே போட்டுட்டா. சரி, ஹி யத்தி, அந்த ஹி யத் யஸ்ய பிரகரணே பவதி அல்லது படித்தம், பவதி அல்லது படித்தம், கமா தத் அப்புறம் ஏவ ததங்கம், ஏவ சேர்த்துக்கணும், தத் ஏவ ததங்கம் பிரசக்ஷ, பண்டிதாக சேர்த்துக்கலாம், பண்டிதாக பிரசக்ஷதே.
कर्म प्रकरण आकांक्षी ज्ञानम एव कर्मगुणः भवेत् हि यत् यस्य यत् यस्य प्रकरणे पठितं तद्येव तदंगम इति सेतुम् इति पंडिताः प्रचक्षते इति पंडिताः प्रचक्षते. என்ன சொல்றார்? எந்த ஞானம் ஞானம் கர்மகுணः பவேத், கர்மணः குணः கர்மகுணः, கர்மத்துக்கு குணமாக அப்படிப்பட்ட ஞானம் தான். அந்த ஞானம் ஏவ கர்ம குணக பவத், கர்மத்துக்கு குணமா இருக்க முடியும். எப்படிப்பட்ட ஞானம்? கர்ம பிரகரண ஆகாங்ஷி, கர்ம பிரகரணத்தை எதிர்பார்த்திருக்கிற, கர்ம பிரகரணத்தை சார்ந்து இருக்கிற ஆகாங்ஷி, ஆகாங்ஷா உள்ளது, ஆகாங்ஷி எதிர்பார்ப்பது, சார்ந்திருப்பது. கர்ம பிரகரணத்தை சார்ந்து இருப்பது மட்டும்தான், அப்படிப்பட்ட ஞானம் மட்டும்தான் கர்மகுணக பவே. இல்லையா? உதாரணத்துக்கு யாகம் பண்றதுக்கு இந்த விதமா பண்ணணும், சோம ரசம் எடுக்க வேண்டும்னா, சோமரசம்னா என்ன, சோமரசம் எப்படி எடுக்கிறது, அந்த ஞானம் எல்லாம் வேணும். அந்த சோமரச ஞானமானது அந்த சோமயாக பிரகரணத்துக்கு சார்ந்து இருக்கு, அதை சார்ந்து இருக்கு. இல்லையா? அந்த சோமரசம் எடுக்கிற விதம், இந்த ஞானமானது எப்படி எடுக்கணும், என்ன சம்ஸ்காரம் பண்ணணும், எப்படி புழியணும் என்றெல்லாம், ரெண்டு கல்லுனால நசுக்கி எழுதணும் எல்லாம் இருக்கு. அப்புறம் அதுக்கு பாத்திரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்படி அதில் அந்த ஞானம் எல்லாம் கர்ம பிரகரணத்தை சார்ந்து இருப்பதா இருக்கு. இல்லையா? முக்திக்கு என்ன பண்றது, நான் சோமரசத்தை பிழியணும்னா, சோமரசம் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சா அந்த ஞானம் முக்திக்கு உதவாது. சோமரச ஞானமானது மோட்ச பிரகரண காங்ஷி இல்லை, கர்ம பிரகரண ஆகாங்ஷி. கர்மம் அந்த டாபிக்ல அதை சார்ந்து பேசப்படும் ஞானம், அது சம்பந்தமான ஞானம். இல்லையா? விவசாயிக்கு இருக்கிற கிருஷி ஞானம் வணிகனுக்கு இருக்கிற வியாபார ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை, வியாபார சம்பந்தம் இல்லை. அது மாதிரி இது பிரகரணத்தை சார்ந்து இருக்கிறது. இந்த பிரகரணம், இந்த கான்டெக்ட், இந்த டாபிக் இதை சார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் தான் கர்மகுணக பவே. அது ஏனென்றால் ஹி ஏனென்றால் ஹி எஸ்மாத் அர்த்தம், ஹி எஸ்மாத் எது எஸ்ய பிரகரணே படித்தம், எந்த பிரகரணத்தில், எதன் பிரகரணத்தில் எது சொல்லப்படுகிறதோ அது அதனுடைய அங்கம். ரைட்டா? எதன் பிரகரணத்தில் எது சொல்லப்படுகிறதோ இந்த சொல்லப்படுகிறது அந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்ட அந்த டாபிக்கு அங்கம். கர்ம பிரகரணத்தில் சொல்லப்படும் ஞானம் கர்மத்துக்கு அங்கமா இருக்கும். அவ்வளவு. விவசாய பிரகரணத்துல சொல்லப்படும் ஞானம் விவசாயத்துக்கு அங்கமா இருக்கு. மருந்து தெளிப்பது எப்படி, உரம் வைப்பது எப்படி, அறுவடை பண்ணுவது எப்படி, இந்த ஞானம் எல்லாம் விவசாய பிரகரணத்தில் உள்ளது, விவசாயத்துக்கு அங்கமா இருக்கும். அது வியாபாரத்துக்கு அங்கமா இருக்க முடியாது. அதே மாதிரி எஸ்ய பிரகரணே படித்தம், எந்த பிரகரணத்தில் எது படிக்கப்படுகிறதோ தத்து அந்த படிக்கப்படுகிறது எந்த பிரகரணத்தில் இருக்கிற தஸ்ய அங்கம் ததங்கம், தஸ்ய அங்கம் ததங்கம்னா தஸ்ய அங்கம் இது பண்டிதாக பிரசக்ஷதே, பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அர்த்தம். சரி, டீகா. विनियोजक प्रकरण आदि सद्भावात् कर्मस्वरूपादि सम्यक् ज्ञानस्य तदंगत्वम् उचितम्. कर्मस्वरूपादि सम्यक् ज्ञानस्य, कर्मस्वरूप, कर्मकारक, सामग्री, कालः, இது மாதிரியான சம்யக் ஞானம். அது பிரமாணத்தினால வந்ததுனால அந்த சம்யக் ஞானம், வியாவகாரிக சம்யக் ஞானம். அது எப்படி, எதனுடைய சம்யக் ஞானம்? கர்மஸ்வரூப ஆதி, கர்மஸ்வரூப, கர்த்திரு, கர்ம சாமகிரி, காலக, இது மாதிரியான இவற்றின் சம்யக் ஞானஸ்ய ததங்கத்துவம், கர்ம அங்கத்துவம் உச்சிதம். இந்த ஞானம் கர்மத்துக்கு அங்கமா இருப்பது என்பது உச்சிதம், பொருத்தம் உள்ளதே. ஏன் பொருத்தமுள்ள தன்மை? விநியோஜக பிரகரணாதி சத்பாவாத். விநியோஜகன அப்ளை பண்றது, அப்ளை பண்ற விதி, விநியோக விதி பார்த்தோம் இல்லையா? விநியோஜக, இதை இங்கே அப்ளை பண்ண வேண்டும், இதை அங்கே செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி
அந்த பயன்படுத்துதல் விதி விநியோஜக, இதை இங்கே பயன்படுத்த வேண்டும். இந்த விநியோகம் சொல்ற விதி விநியோஜக விதி. அது எதனால் தெரிஞ்சுக்கிறோம்? பிரகரண முதலியவற்றால் தெரிஞ்சுக்கிறோம். கான்டெக்ட், இந்த டாபிக்ல இதை பேசுறோம். இந்த பிரகரண, இந்த செக்ஷன்ல இந்த டாபிக்ல இது சொல்லப்படுறது இந்த பிரகரண. இந்த விநியோஜகம் முதலிய விநியோஜகமா இருக்கின்ற பிரகரண ஆதி. பிரகரண ஆதி போட்டோம்னா பிரகரணம் மீமாம்சகர் சொல்றாங்க. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், ஸ்தான, பிரகரண, ஸ்தான, சமாக்கியா என்று 6 சொல்றாங்க. இதை வச்சுக்கொண்டுதான் ஒரு முக்கிய கர்மாவுக்கு இதெல்லாம் அங்கம் என்று தீர்மானிக்கும். ஒரு முக்கிய கர்மாவுக்கு இது அங்கம்னு தீர்மானிக்கிறது, இன்ன அங்கம் தீர்மானிக்கிறது. எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? வேதத்தில் அப்படிலாம் சொல்லலை. இது முக்கியம், இது பிரதான கர்மா, இதுக்கு இது அங்கம், இதுக்கு இது அங்கம், இதுக்கு இது அங்கம் அப்படிலாம் சொல்லலை. இந்த கர்மான்னு சொல்லி இந்த கர்மான்னு சொல்லி இந்த கர்மான்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்கு. அப்போ இது முக்கியம், இது குண, இது பிரதானம், அது அங்கன்னு எப்படி தீர்மானிக்கிறதுன்னா சொல்றாங்க. அதுக்கு தீர்மானிக்கிறதுக்கான லிங்கங்கள் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு, முறைகள் இருக்கு. ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியா என்று எப்படி நம்ம உபக்கிரம உபசம்ஹாரன்னு தாத்பரிய லிங்கம் 6 சொல்றோமோ, அவங்க அங்கி பாவ லிங்கம் அந்த 6 லிங்கங்கள் லிங்கம்னா அந்த 6 இதை வச்சு கொண்டு சொல்றாங்க. ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியாக என்று சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த பிரகரண ஆதி அப்படின்னா பிரகரண, ஸ்தான, சமாக்கியா இதெல்லாம் இருக்கக்கூடிய அவற்றின் சத்பாவா, அவை இருப்பதால், சத்பாவன அவற்றின் இருப்பு, அவை இருப்பதால் இந்த கர்மத்தில் அதிராத்திரே சொல்றது, அதிராத்திரே ஷோடசிம் கிருண்ணாதி என்று இருக்கு. அதிராத்திர யாகத்தில் ஷோடசி மந்திரங்களை கிருண்ணாதி என்று இருக்கு. அப்போ ஷோடசின்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த ஷோடசி கர்மாவில் ஷோடசியில எது சொல்லப்படுறதோ, என்ன திரவியங்கள் இருக்கோ அதையே அதிராத்திரத்தில் எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஷோடசி சாமகிரிகளை அதிராத்திரத்தில் பயன்படுத்தணும் விநியோக விதி இருக்கு. இது மாதிரி விநியோக விதிகள் இருக்கு. இந்த ஞானம் அதற்கு, இந்த ஞானம் அதற்கு என்று இந்த யாகத்தில், சோம யாகத்தில் இந்த உபாசனையை செய்ய வேண்டும் அப்படின்லாம் இருக்கு. அப்போ அந்த கர்ம பிரகரணத்தில் இந்த ஞானம், இந்த உபாசனை சொல்லப்படுது. அப்போ அதனால அந்த ஞானத்துக்கு, அந்த கர்மாவுக்கு, சோம யாகத்துக்கு இது அங்கமா இருக்க முடியும். அதுக்கெல்லாம் அந்த விநியோஜக முதலிய பிரமாணங்கள் இருக்கு. அதனால அந்த ஞானமானது அந்த கர்மாவுக்கு அங்கம் என்பது உச்சிதம் இல்லையா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆத்ம ஞானஸ்ய தூ பிரகரணாதி அபாவா ந ததங்கத்வம் இதி அபிப்ரேத்ய ஆக யஸ்மாத் இதி. ஆனால் ஆத்ம ஞானமோ, ஆத்ம ஞானத்துக்கோ பிரகரண ஆதி அபாவா, கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய பிரகரணம் முதலியவை இல்லாததால் ஆத்ம ஞான விதி, ஆத்ம ஞான பகுதியானது கர்ம பிரகரணத்தில் இல்லை, கர்மத்துக்கு அங்கமாக சொல்லப்படவில்லை. அதனால்தான் வேத அந்தம்னு பேர், பெரும்பாலும் இறுதி பகுதியா இருக்கு. ஆனா அதுக்கு மாறாக ஈஷாவாசிய நடுவுல போய் மந்திர பாகத்திலே சம்ஹிதாலே போய் உட்கார்ந்துருக்கு. ஈஷாவாசிய உபனிஷத்து சுக்ல யஜுர்வேதத்துல சம்ஹிதா பாகத்திலே போய் நடுவில் உட்காந்து, மந்திர பாகத்திலே கர்மா சொல்ற பகுதியில் நடுவில் போய் உட்கார்ந்தாச்சு ஈஷாவாசி. அதனால்தான் ஈஷாவாசிய பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் ஆரம்பத்துல சொல்றார், இது கர்ம பகுதியில சம்ஹிதா, பேர் சம்ஹிதா உபனிஷத்துன்னு பேர். அதுக்கு சம்ஹிதா பாகத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேர் சம்ஹிதா உபனிஷத்துன்னு பேர். சம்ஹிதா பகுதியில படிக்கப்பட்டிருந்தாலும் இது கர்ம அங்கம் இல்லை என்று முதல்ல சொல்றார். ஈஷாவாசிய பாஷ்ய ஆரம்பத்துல அதை சொல்றார். இது கர்ம விதி அல்ல, கர்ம அங்கம் கிடையாது என்றெல்லாம் சொல்றார். ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது, அதனால கர்ம அங்கம், கர்மத்தில் எந்த விதமான சாமகிரி அல்ல என்றெல்லாம் அங்கே சொல்றார். இருக்கட்டும். மற்றதோ கர்ம பிரகரணத்துல சொல்லப்படவில்லை. ஈஷாவாசியம் அங்கு சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஈஷாவாசிய மந்திரங்களை இந்த யாகத்தில் பயன்படுத்துக அப்படின்னு சொல்லலை. பின்னாடி இருக்கிற பிரார்த்தனை இருக்கு.
பூஷன் ஏக்கரிஷே என்ற பிரார்த்தனை, மக்கள் சொல்ல பிரார்த்தனை. அப்புறம் என்னது, அப்பாவுருணு சத்திய தர்மாய திருஷ்டையே இந்த ஒரு மந்திரம். கடைசியில அக்னேனய அந்த மந்திரம் இருக்கு. அப்புறம் தத்துவம் அப்பாவருணு ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியஸ்ய அபிஹிதம் முகம் தத்துவம் அப்பாவருணோ இந்த சத்திய தர்மாய திருஷ்டையே. இதில் சிலர் யோகாசனம் ஆரம்பத்தில் சொல்றாங்க, அல்லது யோகாசனம் கடைசியில் ஹிரண்மயேன பாத்திரேன இதெல்லாம் சொல்றாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் அதெல்லாம் உபனிஷத்து கிடையாது, அது பிரார்த்தனை உபாசனம் தான் இருக்கிறது. முதல்ல இருக்கிற ஒரு முதல் மந்திரமும் 3வது மந்திரமும் 8வது மந்திரம் வரைக்கும் தான் உபனிஷத்து. அது ஆக்சுவலா ஈஷாவாசி உபனிஷத்துல 18 17 இருந்தாலும் மந்திரம் இருந்தாலும் கூட 1வது மந்திரமும் 2வது சொல்லலாம், ஒரு விதமா சொல்லலாம். கர்மத்தின் ஞானத்தின் ஸ்துதி என்று 2வது மந்திரத்தையும் கூட சொல்ல முடியும். 3ல இருந்து 8வது வரைக்கும் 1, அப்புறம் 3 to 8 இதுதான் உபனிஷத்து. அந்த மந்திரங்கள் எந்த கர்மாவுக்கும் அங்கமா இல்லை, பிரகரணத்துல இல்லை. அதனால ஆத்ம ஜானஸ்ய து பிரகரணாதி அபாவாத், கர்ம பிரகரணாதி அபாவாத் ந ததங்கத்துவம் கர்மங்கத்துவம் ந இதி அபிப்பிரேத்திய ஆக யஸ்மாதி. அப்புறம் ஸ்லோகத்தின் சுருக்கா சொல்லிட்டா, ஸ்லோகம் ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால விளக்கம் பண்ணல. கர்ம பிரகரணா காங்ஷி. சரி, அதையே தெளிவு பண்றார். ஏததேவ ஸ்பஷ்டயதி ஸ்வரூபலாப இதி, அதையே தெளிவு பண்றார். ஸ்பஷ்டயத்தினா ஸ்பஷ்டமா ஆக்குகிறார், ஸ்பஷ்டமா இல்லைன்னா ஸ்பஷ்டமா ஆக்குகிறார், ஸ்பஷ்டப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினால, 2வது ஸ்லோகத்தினால. ஸ்வரூபலாப மாத்ரேண யத்வ வித்யாம் நிஹந்தினஹ ந ததங்கம் பிரதானம் வா ஞானம் ஸ்யாத் கர்மணः க்வசித். ஸ்வரூபலாபமாத்ரேண யத்வ வித்யாம் நிஹந்தினஹ ந ததங்கம் பிரதானம் வா ஞானம் ஸ்யாத் கர்மணः க்வசித். யத் அப்புறம் ஞானம், யத்வ வித்யாம் இருக்கு, யத் து அவித்யாம் 3 பதங்கள் அங்க இருக்கின்றன. யத் ஞானம் து ஸ்வரூபலாப மாத்ரேண நஹ அவித்யாம் ஹந்தி கமா தத் ஞானம் கர்மணः இல்ல தத் க்வசித் கர்மணः அங்கம் பிரதானம் வா ந, அப்புறம் ஏவ போட்டுக்கணும், ந ஏவ ஸ்யாத், ந ஏவ ஸ்யாத். இன்னொரு சொல்றேன். யத் ஞானம் து ஸ்வரூபலாப மாத்ரேண நஹ அவித்யாம் ஹந்தி கமா தத் ஞானம் க்வசித் கர்மணः அங்கம் பிரதானம் வா ந ஏவ ஸ்யாத். யத் ஞானம் து எந்த ஞானமோ, முன்னால் சொன்ன ஞானம் கர்ம பிரகரண ஆகாங்ஷி ஞானம். இந்த ஆத்ம ஞானமோ யத் ஞானம் து, யத் ஆத்ம ஞானம் து ஸ்வரூபலாப மாத்திரேன தன்னுடைய அடைவினால் மாத்திரம், தன் உற்பத்தியினால் மாத்திரம், ஸ்வரூபத்தின் லாபம், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஸ்வரூப லாபம். இந்த ஸ்வரூப லாபம் மாத்திரேன தன்னுடைய அடைவினால் மாத்திரம், தன்னுடைய இருப்பினால் மாத்திரமே நக அவித்யாம் எங்களுடைய அஸ்மாக்கம், நக அஸ்மாக்கம், அஸ்மாக்கம் அவித்யாம் ஹந்தி நிஹந்தி அழித்தே விடுகிறதோ, எங்களுடைய அவித்யாவை முற்றிலுமா அழித்து விடுகிறதோ.
ஆகையினாலே கர்த்தத்துவம் அழித்து விடுகிறதோ சத் ஞானம், அந்த ஞானம் குவச்சித்து ஒருபோதும், எந்த விதத்திலும், ஒருபோதும் எந்த விதத்திலும் கர்மத்துக்கு கர்மணக அங்கம், கர்மத்துக்கு அங்கமோ அல்லது பிரதானமாகவோ இருக்கவே இருக்காது. ந ஏவ ஞானம் குணமாகவோ ஞானம் பிரதானமாகவோ கர்மத்துக்கு இருக்கவே இருக்காது. கர்ம பிரதானம் ஞானம் குணம் என்றோ, கர்ம குணம் ஞானம் பிரதானம் என்றோ ஒருபோதும் இருக்கவே இருக்காது. இன்னும் சேர்ந்து சமப்பிரதானங்களும் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்க முடியாது? அவித்யாம் நிகந்தி, எங்களுடைய அவித்யெல்லாம் அழித்து விடுகிறது. இது முன்னாடி 36வது ஸ்லோகத்துல காண்பிச்சா, பலவத்ரி பிரமாணோத்தம் சமயக் ஞானம் ந பாத்தியதே ஆக்காங்ஷத்தே நச்ச அந்யத் பாதனம் பிரதி. அஜ்ஞானத்தை அழிப்பதில் ஞானம், சமயக் ஞானம் வேறதையும் சார்ந்திருப்பதில்லை. சம்சாரத்தை அழிப்பதில், அஜ்ஞானத்தை அழிப்பதில் ஞானம் வேறதையும் சார்ந்திருப்பதில்லை. பலவத் என்றெல்லாம் சொன்னார். ஆகாங்ஷத்தே என்ன என்று சொன்னார். அதே இங்க சொல்லாருங்க, அஜ்ஞானத்தை அழிப்பு ஸ்வரூப லாபம் மாத்திரேன நிகந்தி, தன் அடைவினாலேயே, தான் மட்டுமே தான் உற்பத்தி ஆனதினாலேயே அஜ்ஞானத்தை அழித்து விடுகிறது என்பதால் அஜ்ஞான நிவர்த்திக்கோ சம்சார நிவர்த்திக்கோ மோட்சத்திற்கு இது கர்மத்தை அங்கமாகவோ பிரதானமாகவோ சார்ந்திருப்பதில்லை இந்த அர்த்தம். ஸ்பஷ்டமா இருக்குனால ஸ்பஷ்டம் விளக்கல. ஸ்பஷ்டயத்தின்னு சொல்லிட்டு அதை விளக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஸ்பஷ்டமா சொல்லுகிறார் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்குறேன் அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்லலன்னு தானே அர்த்தம். அதனால ஸ்பஷ்டயத்தின்னு சொல்லிட்டு விளக்கல. அவர் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார், அதை நான் ஸ்பஷ்டமா சொல்றேன் அப்படின்னா அவர் ஸ்பஷ்டமா சொல்லலைன்னு அர்த்தம். இல்லை, ஸ்பஷ்டயத்தின்னு சொன்னதுனால விளக்கல. சரி, இவர் டீக்காக்கார் இவர் விளக்கல. எனக்கு கர்ம அதிகாரத்தை அழிப்பதா இருக்கிற இதுவோ, அப்புறம் கர்ம ஹேத்துவா இருக்கிற அவித்யா முதலியெல்லாம் அழிக்கிறது, கர்ம அதிகாரத்தெல்லாம் அழிச்சு கர்த்திருக்க போக்திருத்தெல்லாம் அது விலக்கி விடுறது, அப்புறம் அவித்யா கர்ம காரணமா இருக்கிற அவித்யை விலக்கி விடுவதனால் ஞானம் கர்மத்துக்கு அங்கமா இருக்க முடியாது. அப்புறம் இங்க ஒரு கேள்வி வருது, இல்ல ஞானம் உடனடியா மோட்சத்தை கொடுக்கா, தன்னுடைய பலனை கொடுக்காது அப்படிங்கிறார். எப்படி சொல்றீங்க? நீங்க உபனிஷத் படி பார்க்கலாம். உபனிஷத் படி படிச்சாச்சு. ஈசாவாகிஞ்சித்தா மகாகிரக படிச்சாச்சு. புரிஞ்சிச்சா? முக்தனாயிட்டியா நீ? இல்லையே, நான் படிச்சவன முக்தியில இல்லை, நீ படிச்சவனுக்கு முக்தி வரல, அதனால தெரியுது ஞானம் வந்தா உடனே முக்தி வந்துடாதான் தெரியாது அப்படின்னு சொல்றேன். எல்லாம் சொன்னாரே, உற்பன்ன ஆத்ம அவபோதசிய அப்பி என்றெல்லாம் அவனுக்கு கூட கர்த்தருத்துவ போக்திருத்துவம் எல்லாம் காணப்படுகிறது என்றெல்லாம் பூர்வபக்ஷி சொன்னார். ஸ்ருத வேதாந்தசிய, வேதாந்தம் கேட்டவனுக்கு கூட கர்த்தருத்துவ போக்திருத்துவ சுகி துக்கி எல்லாம் இருக்கே, அதுல இருந்து தெரியறது ஞானம் அஜ்ஞானத்தை விளக்க மாட்டாது, தன்மத்தை விளக்க முடியாது அப்படின்னு தெரியறது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். சரி, இப்ப அஜ்ஞானத்தை விளக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அபியாசம் ஆதி பண்ணணும். முன்னாடி சொன்னேனே, அபியாசம் சேர்த்து பண்ணணும், அல்லது பிரசங்கியானங்கிறத பண்ணணும், அல்லது உபாசனா கர்ம இதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதாவது நம்ம மோட்சத்துக்காக கர்ம உபாசனை பண்ணணும்னு சொல்லல, சித்த சுத்திக்காக கர்மத்தை பண்றது, சித்த ஏகாகிரத்துக்காக உபாசனையை பண்ணுன்னு சொல்றோமே தவிர மோட்சத்துக்காக இதை பண்ணுன்னு சொல்றது. மோட்சத்துக்காக ஞானம்தான், ஞான உற்பத்திங்கிறதுக்கு இந்த சித்த ஏகாகிரதா சித்த நைச்சல்யங்கிறதெல்லாம் வேண்டியிருக்குங்கிறதுனால கர்ம உபாசனை சொல்றோம். முன்னாடி நாம் பண்ணலைன்னா சரி இப்பயாவது பண்ணுன்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்குன்னா மோட்சத்திற்காக கர்ம, மோட்சத்திற்காக உபாசனை என்று சொல்லல, சித்த சுத்திக்காக தான் சொல்றோம். பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? மோட்சத்திற்காக கர்ம, மோட்சத்திற்காக உபாசனை ஞானத்துடன் சேர்த்து என்றுதான் சொன்னார். அதனால உபாசனையை சேர்த்து பண்ணணும், அல்லது கர்மா சேர்த்தோட கர்மாவோட சேர்த்து தான் ஞானம் பண்ணணும் என்றெல்லாம் சொன்னார். அதனால சொன்னாருங்க அபியாசம் அல்லது வேறு சாதனம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதை சொல்றாருங்க, அப்படி இருக்க முடியாதவாறு பொருந்தாது அப்படின்னு சொல்லாருங்க ஸ்லோகத்துல. சரி, சுருக்கலாது மாத்திரம் விளக்கியாச்சு. இப்போ இங்க சொல்லாருங்க,
சமுச்சய வேறு ஒரு சொல்ல, அது நான் சொன்னதுக்கு 64 ஸ்லோகத்து 63 64 இருக்கு. இப்போ சமுச்சய பக்ஷவாதினா அபி அவசியம் ஏதத் அப்யுபகந்தவ்யம் யஸ்மாத். இதம் இப்ப நான் சொல்ல போறது இருக்கே, இதம்ங்கிற இப்ப சொல்ல போறது இதம் அப்யுபகந்தவ்யம் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியது. அபி உபகம் அபி உபகச்சதி அபியுபகச்சதினா ஏற்றுக்கொள்ள வேண்டியது. கந்தவ்ய தவ்ய பிரத்ய ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூட இதை ஒத்துக்கத்தான் வேணும் அப்படிங்கிறார். யாரால? அவசியம், கண்டிப்பா இதை நீங்க ஒத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறார். யாருன்னா சமுச்சய பக்ஷவாதினா அப்படி சமுச்சய பட்சத்தினால், சமுச்சய பட்சத்தை சொல்லுகிறவர் சமுச்சய பக்ஷவாதி. கர்ம ஞான சேர்த்துதான் மோட்சம் வரும் என்ற சமுச்சய பக்ஷவாதியினால் கூட இதனை அவரால் கூட இது அவசியம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படிங்கிறார். என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஞானம்னா என்ன பண்ணும்? ஞானத்தை தரும். ஞானத்தை தருவதற்கு பேரு ஞானம்னு பேரு இல்லையா? பூர்வபக்ஷி கேட்கிறார், ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காது அப்படிங்கிறார். அது நாங்க சம்சாரம் சொல்றோம், அந்த சம்சாரத்தை விளக்காது. சம்சாரம்னா கர்த்தா போக்தா புத்தி இல்லாத இருக்கல் அஜ்ஞானம் போதல் சொல்றோம். ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு பூர்வபக்ஷி சொல்றார். ஞானம்னா என்ன? அஜ்ஞானத்தை விளக்குவதற்கு பேரு ஞானம். அஜ்ஞானத்தை விளக்காததுக்கு பேரு ஞானம்னு சொன்னா அது என்ன ஞானம்? அது என்ன பேரு தான் பேரு. அஜ்ஞானத்தை விளக்குவதுதான் ஞானம். அஜ்ஞானத்தை விளக்காது அப்படின்னாக்க அதுக்கு பேரு ஞானம் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு சொன்னோமே, ஆனால் உங்க பட்சத்துலயும் டேஞ்சர் ஆயிடும். உங்க பட்சம் ஆட்டம் கண்டு போயிடும், இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஞாத்வா கர்மாணி குர்வீத்தன்னு சொல்றீங்க. இந்த கர்ம ஞானத்துக்கே வரும். சோமயாகம் செய்வது எப்படின்னா அக்னிஹோத்திரம் செய்வது எப்படி, அக்னிஹோத்திரம் செய்வது எப்படி, சோமயாகம் செய்வது எப்படிங்கிற ஞானம் என்ன பண்ணணும்? சோமயாகம் அக்னிஹோத்திரம் குறித்த அஜ்ஞானத்தை விளக்கணும். சரிதானே? சோமயாகம் எப்படி செய்யறது எப்படி தெரியாது எனக்கு, நான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஞானம் சொல்லியாச்சு. சோமயாகம் இருக்கணும். இந்த சோமயாக ஞானம் என்னத்தை பண்றது? சோமயாக அஜ்ஞானத்தை விளக்கணும். இந்த சோமயாக ஞானம் சோமயாக அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு சொன்னா, ரைட்டா? ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு சொல்ற நீங்கள் சோமயாகம் குறித்த ஞானம் சோமயாகம் குறித்த அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு சொல்றதாகுமே. ஆச்சா? அப்புறம் என்ன ஞாத்வா கர்மாணி குர்வீத்தங்கிற எப்படி முடியும் உங்களால்? சோமயாகம் எப்படி செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்கிறான், அதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாதே. ஏன்னா அந்த ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காதே இல்லையா? ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காதுன்னு சொன்னா கர்ம ஞானம் கர்ம அஜ்ஞானத்தை, கர்ம குறித்த ஞானம் கர்ம குறித்த அஜ்ஞானத்தை விளக்காது. அப்படிங்கிற போது கர்மா செய்யணும் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? நீங்க என்ன பண்ணினாலும் சரி இல்ல, அதுக்கு இன்னொரு ஞானத்தோட சேர்த்து பண்ணணும்னா அந்த ஞானம் இருக்கு, அது அந்த அஜ்ஞானத்தை எப்படி விளக்கும்? ரைட்டா? அனவஸ்தா தோஷம் போயிடும். அதனால முடியாதாப்பா, ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காது என்று சொல்வது முடியாது. பூர்வபக்ஷி கூட ஞானம் அஜ்ஞானத்தை விளக்கியே தீரும் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறார். சமுச்சய பட்சவாதினாப்பி அயம் அபியுபகந்தவ்யம். பூர்வபக்ஷி என்ன சொன்னார்? ஞானம்ங்கிறது அவித்யாவை விளக்காது அப்படிங்கிறார். அவித்யாவை விளக்காதுன்னு சொன்னார். இதெல்லாம் கஷ்டங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார் பூர்வபக்ஷி? என்ன பண்ணிட்டார்? அஜ்ஞானமே ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ட்டார் ஒரே அடியா. எல்லாமே சமய ஜானம் தான் அப்படின்ட்டார். ஆமா, வைஷ்ணவ மதத்துல சொல்றாங்க அப்படித்தான். அது மீமாம்சையில் சொல்றத வைஷ்ணவ மதத்துல அப்படியே ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க. எல்லாமே சமய ஜானம் தான் அப்படிங்கிறாங்க. ஐயா ரஜு சர்ப்பகான அதுவும் சமய ஜானம் தான் அப்படின்ட்டார் ஒரே அடியா போட்டார். என்னத்துக்கு சொல்றது? எங்க போய் முட்டிக்கிறது? ரஜத சுத்திகா ரஜதம் அதுவும் சமய ஜானம் தான். சொப்னகான அதுவும் சமய ஜானம் தான். எல்லாமே சமயம். பிராந்தியே கிடையவே கிடையாது விட்டார்.
அனுபவ விரோதமா இருக்கு இல்லையா? பிராந்தி இல்லவே இல்லையா? மனுஷனுக்கு தப்பு பண்றதே இல்லையா? வேற வேற ஒன்றை வேறொன்றா பார்க்கிறதே இல்லையா? வானத்தை நீளமா பார்க்கறதே இல்லையா? என்ன வானம் நீல நிறம் தான் அப்படின்னு அடிச்சு விட்ட. வானம் நீல நிறம் தான் அப்படின்னாக்க ராத்திரி ஏன் அப்படி தெரியல? ராத்திரி ஏன் நீளமா தெரிய மாட்டேங்கிறது? இல்ல சூரிய உதய நேரத்தில் ஏன் நீளமா தெரிய மாட்டேங்கிறது? மேகம் இருந்தா ஏன் நீளமா தெரிய மாட்டேங்கிறது? ஏன் தெரிய மாட்டேங்குது? மேகம் இருந்தா விடுங்க. காலை நேரத்தில் ஏன் நீளமா, விடிய காலையில் ஏன் சூரிய நீளமா தெரிய மாட்டேங்குதுன்னா சிவப்பா ஆரஞ்சு நிறமா முஞ்சினாலாம் தெரியறது ஏன்? வானம் நீல நிறம் தான் இல்லையா? எப்படி தெரியறதோ அப்படித்தான் அப்படின்னாங்க. அதனால வந்து அஞ்ஞானமே இல்லைன்னு ஒரே ஐடியா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இல்லை, பிதற்றலா தான் இருக்கு. பிராந்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மனுஷன் தப்பே பண்றது, தப்பா புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னா என்னப்பா இது, என்ன கதையா இருக்கு? செடியில என்ன டேபிள் மேலும் வச்சிருக்கு, நிஜம் பூ நினைச்சு வண்டு கூட சில நேரம் வருது. அது சும்மா ஏதோ சென்ட் அடிச்சு விட்டுறான், வண்டு கூட சில நேரம் வருது. காக்க வண்டு பிரமை பண்றது நம்மளும் பார்க்குறோம். நிஜம் பூவா நினைக்கிறோம், நிஜம் திரையா நினைக்கிறோம், நிஜம் ஆளா நினைக்கிறோம். பொம்மை நிற்க வச்சிருக்கு, நிஜம் ஆளா நினைக்கிறோம். இல்லை பொம்மை மாதிரி நிற்கிறான், நிஜம் ஆளு, இது பொம்மை நினைக்கிறோம். பிராந்தி ஞானம் இல்லவே இல்லையா என்ன? எல்லாருமே செம்ய ஞானம் இருக்கு. அதனால அவர் வந்து அஜ்ஞானமே இல்லை, செம்ய ஞானமே தான் எல்லாம் அப்படின்னு சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளத்தக்க பரிகாச ஆஸ்பதம், அது நகைப்புக்கிடமாகும். குழந்தைகள் கூட தெரியும் தப்பு பண்றோங்கிறது தெரியறது, இந்த பண்டிகைகளுக்கு தெரியாம போக முடியும், இருக்க முடியும். அதனால அஜ்ஞானமே இல்லை, அவித்யாவே இல்லை, பிராந்தியே இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. அன்றாடம் நூற்றுக்கணக்கில் நம்ம பிராந்தி மிஸ்டேக் பண்ணிக்கொண்டேதான் தவறுகள் பண்ணிக்கொண்டே. அதனால வந்து அப்படி இல்லவே இல்லை என்றும் ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்திக்க என்பதும் பிரசித்தம் இல்லையா? தொட்டு பார்த்தேன், ஆஹா பிளாஸ்டிக் பூ என்ற ஞானம் அது நிஜம் பூ என்ற அஜ்ஞானத்தை அல்லது பிராந்தி ஞானத்தை விளக்கத்தான் செய்கிறதுங்கிறது பிரத்யட்சமா அனுபூத்தமா எல்லாரும் இருக்கிற போது ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காது என்று சொல்வது பரிகாசாஸ்பதமாக்கம். உங்களுக்கும் கூட உங்க சமுச்சயவாத பட்சமே அங்க வர முடியாது. கர்மத்தை செய்ய வேண்டும் என்றே உங்களால முடியவே முடியாது. கர்ம ஜானம் கர்ம அஜ்ஞானத்தை விளக்கத்தான் செய்கிறது இல்லையா? ஞானம் அது குறித்த ஞானம் அது குறித்த அஜ்ஞானத்தை விளக்கத்தான் செய்யும். கர்ம குறித்த ஞானம் கர்ம குறித்த அஜ்ஞானத்தை விளக்கத்தான் செய்யும். அதுபோல ஆத்மா குறித்த அஜ்ஞானத்தை ஆத்மா பற்றின ஞானம் விளக்கத்தான் செய்யும். அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு உங்களாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகையினால ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காது, சம்சாரத்தை நீக்காது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியலன்னு சொன்னாக்க உனக்கு என்ன ஞானம் வரலன்னு தான் அர்த்தம் இல்லையா? நான் கேட்டுட்டேன், தத்துவமசி கேட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு அது இன்னும் சம்சாரம் போகலைன்னு நான் சொன்னேனே, ஆனால் நான் வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். தத்து டேட் துவம் தௌ அசி ஆர்ட், நீ அதுவாக இருக்கிறாய் தெரிஞ்சு போச்சு. எனக்கு அர்த்தம் தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரிஞ்சு போச்சு? இருந்தாலும் நான் துக்கி நான் அப்படின்னா, நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னு சொல்லி நீ டிரான்ஸ்லேஷன் தான் புரிஞ்சுட்டு இருக்கே தவிர அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறாருன்னா அர்த்த டிரான்ஸ்லேஷன் சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிறத தமிழ்ல சொல்றான் அவ்வளவுதானே தவிர அர்த்தம் புரியலன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான்னு அவ்வளவுதானே தவிர அது அர்த்தம் புரியலன்னு தான் அர்த்தம். அதனால ஞானம் அஜ்ஞானத்தை விளக்காது என்பது இல்லை, கண்டிப்பாக விளக்கியே தீரும். அதனால இங்க அது இதை வந்து பூர்வபக்ஷம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், சமுச்சயவாதியும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்றாருங்க. அஜ்ஞானமனிராகுர்வத் ஞானமேவ ந சித்யதி விபன்னகாரகிராமம் ஞானம் கர்ம ந டௌஷதே அஜ்ஞானமனிராகுர்வத் ஞானமேவ ந சித்யதி விபன்னகாரகிராமம் ஞானம் கர்ம ந டௌஷதே. அஜ்ஞானம் அனிராகுர்வத் ஞானமேவ ந சித்யதி ஞானமேவ ந சித்யதி. ஃபுல் ஸ்டாப். தஸ்மாத் சேர்த்துக்கணும். தஸ்மாத் விபன்ன காரக கிராமம்
ஞானம் கர்ம ந டௌகதே. சரி, அஜ்ஞானம் அனிராகுர்வத் ந நிராகுர்வத் அனிராகுர்வத். அஜ்ஞானத்தை நிராகரணம் பண்ணாததாய் இருப்பது எதுவோ தத்து. அது ஞானம் ஏவன, அது ஞானமே கிடையாதுன்னு சார். அஜ்ஞானத்தை விளக்காதது ஞானமே அல்ல. அஜ்ஞானம் அனிராகுர்வத்து அது ஞானமேவ நசுவது, ஞானமே கிடையாது இல்லையா? இருளை விளக்காததுக்கு வெளிச்சம்னு பேரா. என்ன வெளிச்சம்? வெளிச்சம்னா என்ன பண்ணணும்? இருட்டை நீக்கிறது தானே வெளிச்சம்னு பேருன்னா. இருட்டை நீக்காது அப்படின்னா அதுக்கு என்ன சித்திரமா? ஓவியத்தில் இருந்த சூரியன், சூரியன் பிரகாசமா இருக்கேன், ஓவியத்தில் வர சூரியன் தான் மாதிரி. ஒளிங்கிறது இருட்டை நீக்கத்தான் செய்கிறது. உஷ்ணங்கிறது, அக்னிங்கிறது சீத்தள குளிர்ச்சியை நீக்கத்தான் செய்கிறது. அது மாதிரி ஞானம் என்பது அஜ்ஞானத்தை நிராகரணம் பண்ணத்தான் செய்யும். அஜ்ஞானத்தை நிராகரணம் பண்ணாதது ஞானம் என்று பெயர் அல்ல. ஞானத்துவமே ந சித்தியது, ஞானமாகவே ஆகாது. ந சித்தியது, ஞானமாகவே ஆகாது. ஆகையினாலே ஞானம் அஜ்ஞானத்தை நிராகரணம் பண்ணத்தான் பண்ணும். அதனால இந்த ஞானம், ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு? விபன்ன காரக கிராமம் பகுரிகி விபன்னக காரக கிராமக ஏன. ஏன எதனால்? காரக கிராமக, காரக சமூகமானது விபன்னக நாசித்தக இத்தியர்த்தம், அழிக்கப்பட்டதா இருக்கிறது. விநாசித்தக, விநாசித்த காரக கிராமம் ஞானம். காரக கிராமத்தை அழிப்பதா இருக்கிற ஞானம் ஆத்ம ஞானம். காரகத்தை சார்ந்து இருக்கிற, காரக கிராமத்தை சார்ந்து இருக்கிற கர்மத்தை, கர்மங்கிறது துத்தியா விபக்தி, விபன்ன காரக கிராமம் ஞானம்ங்கிறது பிரதமா விபக்தி கர்த்தா. விபன்ன காரக கிராமங்கிறது ஞானத்துக்கு விசேஷனம், கர்த்தா. வாக்கியத்துல கர்த்தா கர்த்திருக்காரக. கர்மங்கிறது கர்மகாரக. வாக்கியத்துல கர்த்திரு கர்மங்கிற காரகமா இருக்கே தவிர ஆத்மாவில இந்த விபன்ன காரக கிராமம், ஆத்மாவில கர்த்திரு கர்மாங்கிறதெல்லாம் கிடையாது. கர்மாங்கிறது கர்ம, கர்மாங்கிற பதம் வியாக்கரணத்துல கர்மா தித்யா விபக்தி. ஆகிய தித்யா விபக்தி. ந டௌகதே, கர்மத்தை ந கச்சதி, டௌகத்தேன கச்சதி. டௌக்ரு கதௌ, கதி தாத்து, கத்தியர்த்த தாத்து. டௌகத்தேன கச்சதி ந கச்சதி, கர்மத்தை அடைவது இல்லை, அங்கமாக சேர்வது இல்லை என்று அர்த்தம். காரக கிராமத்தை அழிக்கிற ஞானமானது காரக கிராமத்தை சார்ந்து உற்பத்தி அடைந்து ஸ்திதியை அடைகிற கர்மத்தை சார்ந்து இராது என்று அர்த்தம். இருட்டை நீக்குகிற சூரிய பிரகாசமானது இருட்டில் தோன்றுகிற பிசாசுக்கு நண்பனாக இருக்க முடியாது இல்லையா? சரி, ஸ்லோகம் நல்ல அழகான ஸ்லோகம். ரொம்ப இந்த 4 ஸ்லோகம் நல்ல அழகா இருக்குங்களா? இந்த குணபூத்தம் எது குணமா இருக்க முடியும் அப்படிங்கிறதும், அப்புறம் சமுச்சயவாதி கூட ஞானம் அஜ்ஞானத்தை விலக்கியது இருந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இல்லைன்னா கர்ம ஜானமே வர முடியாது, கர்ம காரணமே முடியாது, கர்ம செய்யவே முடியாது. கர்ம என்ன எப்படின்னு தெரியாம உங்களால கர்மம் பண்ண முடியாது. கர்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேர் கர்ம ஜானம்னு பேரு. கர்ம ஜானம் கர்ம அஜ்ஞானத்தை விளக்குகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது அந்த ஞானம் அந்த அஜ்ஞானத்தை விளக்குகிறது ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க கர்மனே பேச முடியாது, அப்புறம் சமுச்சயம்னு பேசவே முடியாது. அதனால் நீங்களும் அது ஞானம் அஜ்ஞானத்தை விளக்குகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எதை பற்றி அஜ்ஞானம் இருக்கோ அதை பற்றின ஞானம் அந்த அஜ்ஞானத்தை விளக்குகிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்றார். டீகா ஆத்மஜ்ஞானஸ்ய கர்மணா சமுச்சயம் அப்யுபகச்சதா தஸ்ய பிரமாண ஞானத்வாத் ஸ்வவிஷய அவித்யா நிவர்த்தகத்வம் பலாத் அப்யுபேயம். பூர்வபக்ஷி என்ன பண்றார்? ஆத்ம ஜானஸ்ய கர்மணா சக திருஷ்யா கர்மணா சக, கர்மத்துடன் சமுச்சயம் சேர்ந்து செய்யப்பட வேண்டியது என்ற, சேர்க்க வேண்டியது என்றதை அபியுபகச்சதா ஏற்றுக்கொள்ளுகின்ற பூர்வபக்ஷியினால், திருத்தியா அபியுபகச்சன் சத்ரு பிரத்ய
அபியுபகச்சன் அதோட திருப்தியா இருக்கும். அபியுபகச்சதா ஸ்வயா சமுச்சயவாதியினால் தஸ்ய அந்த ஆத்ம ஞானஸ்ய பிரமாண ஞானத்வாத் ஆத்ம ஞானமும் இல்லை தஸ்ய ஞானஸ்ய பிரமாண ஞானத்வாத் பிரமாணத்திலிருந்து உற்பத்தி ஆகுது என்பதால் அது என்ன பண்ணணும்? பிரமாணத்தினால தோணின ஞானம் என்ன பண்ணும்? ஸ்வ விஷய அவித்யா நிவர்த்தகத்துவம் தன்னை பற்றின தனக்குரிய விஷயமான அஜானத்தை பற்றி விளக்குவதாய் ஸ்வவிஷய தனக்கு விஷயமான அவித்யாவை பற்றி அவித்யாவை விளக்குவதாய் இருப்பதாய் இருக்க வேண்டும். பானையினுடைய அஜானம் அதனை பானையினுடைய ஞானம் அந்த ஞானத்துக்கு விஷயமா என்ன இருக்கு? பானை. அந்த பானையை பற்றின அவித்யா அஜானம் அந்த அஜானத்தை விளக்குவதாகத்தான் இருக்கும். இது பலாத் அபியுபேயம் அபியுபகந்தவ்யம்னு அர்த்தம். இங்கதாத்து அபியுபேயம் பலாத் கண்டிப்பாக நீங்களும் பலவந்தமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பானையினுடைய ஞானமானது தன் விஷயமான பானையை பற்றின அஜானத்தை விளக்கத்தான் செய்யும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்ம அஜானத்தை போல இல்லையா? உங்களுடைய கர்ம அஜானத்தை விளக்கத்தான் செய்யும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ததா சதி ஸ்வ அபிமத சமுச்சய சித்தி இதி ஆக சமுச்சய பக்ஷவாதினா அபி இதி ததா சதி இவ்வாறு இருக்கும் பொழுது அதாவது ஞானம் அஜானத்தை விளக்கும் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது ததா சதி ஸ்வ அபிமத சமுச்சய சித்தி ந தன்னால் கருதப்பட்ட ஸ்வேன அபிமத தன்னால் அபிமத கருதப்பட்ட சமுச்சய சித்தி ந ஏன் சமுச்சயம் பண்ணணும் நீங்க சொன்னீங்க? ஒரு விஷயம் சொல்றீங்க, ஞானம் தன்மட்டில் ஞானத்தை போக்காது, அபியாசம் பண்ணணும், கர்மா சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் அஜானத்தை போக்காதுங்கிறது அது வராது சமுச்சயம். அதனால தானே சமுச்சயம் பண்ணணும்னு சொல்றீங்க. சமுச்சய சித்தி என்ன சமுச்சய சித்தி? ஸ்வ அபிமத உங்களால் எண்ணப்பட்ட அந்த சமுச்சய சித்தி வரவே வராது. ஆக சமுச்சய பக்ஷவாதினாபி ஏதத் அபியுபகந்தவ்யம். சரி, நனோ ஆத்மஜானம் அனிராகுர்வத் ஞானமேவ ந சித்யதி ததஹ கிம் இத்யதஹ ஆக விபன்னதி. சரிப்பா, இருக்கட்டும்பா. கேட்கிறார் ஒரு கேள்வி. இருக்கட்டும்பா. அஜ்ஞானம் அனிராகுர்வத்து அஜ்ஞானத்தை நிராகரிப்பதாக இருக்கின்ற ஞானம் என்பது இல்லவே இல்லை. ந சித்தியது ஞானமேவ ந சித்தியது. அது ஞானம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை அஜ்ஞானத்தை விளக்காத ஞானம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அஜ்ஞானத்தை விளக்காத ஞானம் என்று இருக்கட்டும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ததஹக்கிம் ஆகையினால என்ன என்று கேட்கிறார். அதுக்கு என்ன அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா வருங்கோ விளக்கிறார். ஆக அத்தகாக விபன்ன இங்கே ஆத்ம ஜானத்தை பத்தி பேசுறோம். ஆத்ம ஜானத்துக்கு விஷயம் ஆத்மா, ரைட்டா? அந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணும்? தன்னுடைய விஷயமான ஆத்மாவை பற்றிய அஜானத்தை விளக்கத்தான் விளக்கும். ஆத்ம ஜானம் என்ன? சாஸ்திரத்திலிருந்து வருது, பிரமாண பிராப்தமா இருக்கு. என்ன? அகம் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவக பிரம்ம, அகம் பிரம்ம தத்துவமசியாதி வாக்கியத்திலிருந்து வருது. வாக்கியங்கள் இருந்து பெறப்படுது. அப்போ அகம் கர்த்தா நீங்க சொல்றீங்களே, இங்கேயோ அகம் அகர்த்தா அபோக்திரு சுத்தம் பிரம்ம நித்தியம் பிரம்ம ஆத்மான்னு சொல்றதே. அப்போ அகம் கர்த்தாங்கிறது அஜ்ஞானம் தானே, நித்யா பிராந்தி ஜானம் தானே, அது அஜ்ஞானத்தினால வருவது தானே. அகம் அகர்த்தாங்கிற ஞானம் அகம் கர்த்தாங்கிற ஞானத்தை விரோதியாத்தான் இருக்க முடியும். அப்போ அகம் கர்த்தாங்கிற ஞானத்தான தான் அவங்க கர்மா பண்றீங்க. அப்படிப்பட்ட கர்மாவுடன் விபன்ன காரக கிராமம் ஞானம். காரக கிராமத்தை எல்லாம் நாசம் பண்றதா இருக்க இந்த ஆத்ம ஞானமானது அகர்த்திரு அபோக்திரு நித்திய முக்தா நித்திய சித்தகங்கிற ஞானமானது அகம் கர்த்தா போக்தா சுத்திங்கிறத
நாசம் பண்ணத்தான் பண்றது. அதனால விபன்ன காரக கிராமம் ஞானம் கர்மண்டவுக்கத்தே கர்மத்துடன் சேரவே முடியாது. விளக்கிறார். காரக கிராம அபாவே கர்மணः ஏவ அபாவாத் ந ஞானம் கர்ம ஸ்பிருஷதி இத்யர்த்தः. காரக கிராமம் இல்லாத போது அபாவே சதி பிரதிசப்தமி, காரக கிராம அபாவே சதி, காரக கிராமமே பொய்த்து போனதினால் மித்யா என்று அறிந்து கொள்ளப்பட்டதினால், காரக கிராம அபாவம்னா என்ன? பாதித்த, அது பாதித்தமாகிவிட்டது. அதாவது அகம் கர்த்தாங்கிறது பாதித்தமாகிவிட்டது. பாஹ்ய பிரபஞ்ச சத்தியத்துவம் பாதித்தமாகிவிட்ட பொழுது கர்மணக ஏவ அபாவாத், பல பிராப்திக்காக கர்மா என்பது நிகழாததால் ஞானம் கர்ம ந ஸ்பிருஷதி, ஞானமானது கர்மத்தை தொடக்கூட தொடாது, குச்சி வச்சு கூட தொடாது. கையால் வர்றது இருக்கட்டும், குச்சியால கூட தொடாதுன்னுட்டா, தடியால கூட தொடாதுன்னு தன்ன ஸ்பிருஷதி இத்யர்த்தா. இதம் ச அபரம் காரணம் ஞான கர்மணோஹோ சமுச்சய நிர்பர்ஹி. அபரம் காரணம், கூடுதல் காரணம். அபரம் மற்றொரு காரணம். இதம் இது இன்னொரு காரணம். என்ன, எப்படிப்பட்டது? எதற்கான காரணம்? ஞான கர்மணோகோ சமுச்சய நிர்பர்ஹி. நிர்பர்ஹின அழிப்பதுன்னு அர்த்தம், எரிப்பது அழிப்பதுன்னு அர்த்தம். பர்கணம்னா அழித்தல், எரித்தல் அழித்தல். நிர்பர்கணம் அழித்தல். சமுச்சய நிர்பர்ஹி, சமுச்சயத்தை அழிப்பதாக இருக்கிறது. சமுச்சயம் நடக்கும் என்று சொல்வதை அழிப்பதாக இருக்கு. அவ்வளவுதான் சமுச்சயம். சமுச்சயம் வரணும், சமுச்சயம் செய்யணும், சமுச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணத்தை, அஜானத்தை, பிராந்தியை அழிப்பது. எதனுடைய சமுச்சய? ஞான கர்மனோகோ சமுச்சய நிர்பர்ஹி. இது இன்னொரு கூடுதல் காரணம். ஏற்கனவே பல காரணங்கள் சொல்லியிருக்கோம், இது ஒரு இன்னொரு காரணம். இந்த ஆரம்பத்தில் சொன்னார்லையே அத்ராபி தத்மகே தோஷான் எல்லாம் சொல்லிட்டு கிரமசக 23வது ஸ்லோகத்தில் சொன்னார். 23வது ஸ்லோகத்தில் அத்ராபி அபிதத்மகே தோஷான் கிரமசக நியாய சித்தந்திதை வச்சோபிகி பூர்வபக்ஷ உக்தி காத்திபிகி. பூர்வபக்ஷ உக்திகளை காத்தனம் பண்றது, அழிக்கிறதா இருக்கிற உக்திகள்னால நியாயபந்தித்தை சொல்கிறோம் என்று சொன்னார். நீங்க சொல்றாரு சமுச்சய நிர்பர்ஹி. இன்னொரு காரணம் சொல்றேன் அப்படிங்கிற हेतुस्वरूप कार्याणि प्रकाशस्तमसोरिव विरोधीनि ततो नास्ति सांगत्यं ज्ञानकर्मणोः हेतुस्वरूप कार्याणि प्रकाशतमसोरिव विरोधीनि ततो नास्ति सांगत्यं ज्ञानकर्मणोः प्रकाशतमसोः இல்லை யதா இல்லை இவ இருக்கே பிரகாசதமசோஹோ ஹேதுஸ்வரூப காரியா இல்லை அது கூட வேண்டாம். இல்லை பிரகாசதமசோஹோ இவ அதுவே போகிறோம். பிரகாசதமசோஹோ இவ ஞானகர்மணோஹோ கடைசி பதம் ஞானகர்மணோஹோ ஹேதுஸ்வரூப காரியாணி விரோதீனி பவந்தி சேர்த்துக்கணும். பவந்தி ஃபுல் ஸ்டாப். ததா திரும்ப ஞான கர்மணோங்கிற பதம் திரும்பவும் ஞான கர்மணோகோ சாங்கத்தியம் ந அஸ்தி. ந ஏவ அஸ்தின்னு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ந அஸ்தி ஏவன்னு வேணாலும் போட்டுக்கலாம். பிரகாச தமசோகோ இவ ஞான கர்மணோகோ ஹேதுஸ்வரூப காரியாணி விரோதீனி பவந்தி. ततः ज्ञानकर्मणोः सांगत्यं नास्ति एव. ज्ञानकर्मणोः हेतुः हेतुश्च स्वरूपं च कार्यं च तानि हेतुस्वरूप कार्याणि. द्वन्द्वसमास
ஹேத்து பிளஸ் ஸ்வரூப பிளஸ் காரிய, இவை ஹேத்துஸ்வரூப காரியாணி. எவற்றினுடைய ஹேத்துஸ்வரூப காரியாணி? ஞான கர்மணோ, ஞானத்தினுடைய ஹேத்துஸ்வரூப காரியங்களும் கர்மத்தின் ஹேத்துஸ்வரூப காரியங்களும். ஞானத்துக்கு ஹேத்து என்ன, கர்மத்துக்கு ஹேத்து என்ன, கர்மஸ்வரூபம் என்ன, ஞானஸ்வரூபம் என்ன, ஹேத்து ஞானத்துடைய காரியம் என்ன, கர்மத்துடைய காரியம் என்ன என்ற ஹேத்துஸ்வரூப காரியாணி விரோதினி, பரஸ்பர விரோதினி. இது விரோதம் உள்ளதா இருக்கிறது. விரோதினி என்று பகுவச்சனம் நபும்சகலிங்க. காரியாணி ஹேத்துஸ்வரூப காரியாணி நபும்சகலிங்கனால பகுவச்சனம்னால விரோதினி என்று அதுவும் பகுவச்சனம் நபும்சகலிங்க பிரதமா பகுவச்சனம். விரோதினி பவந்தி. எது போல? பிரகாச தமசோகோ இவ. பிரகாசத்துக்கும் தமசுக்கும் எப்படி விரோதம் இருக்கோ, சேர்க்க முடியாத விரோதம் இருக்கும், அதுபோல ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் ஹேத்துலையும் விரோதம், ஸ்வரூபத்திலையும் விரோதம், காரியத்திலையும் விரோதம், எல்லாமே விரோதமா இருப்பதால் ததா ஆகையினால் தஸ்மாத் சாங்கத்தியம் ஞான கர்மணோகோ சாங்கத்தியம், சங்கத்தின சேர்த்தல், சாங்கத்தியம் சேர்ந்திருப்பது, சமுச்சய சமகமனம் அது சங்கதி, சங்கச்சதின சங்கச்சதேன சேர்ந்து இருத்தல் சொல்லும். சமகமனம் அது இல்லை, சககமனம் இல்லை, சேர்ந்து இருப்பது இல்லை. சமுச்சய நாஸ்தி. அது என்ன? ஞானத்துடைய ஸ்வரூபம் என்ன, ஞானத்துடைய ஹேத்து என்ன, ஞான காரியம் என்ன, அதே மாதிரி கர்மத்தினுடைய ஹேத்து என்ன, ஸ்வரூபம் என்ன, காரியம் என்ன, டீகாக்காரர் சொல்றார். இதம் இது அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோகத்தை விளக்கிறார். ஹேத்துஸ்வரூப காரியாணி விளக்கிறார், பிரதீகம் கொண்டு விளக்கிறார். ஞானஸ்ய ஹேது பிரமாணம், வஸ்து யாத்தாத்மை சொல்ற பிரமாணம், வேத வாக்கியம் பிரமாணம். சரி, அப்புறம் அதனுடைய ஸ்வரூபம் ச பரமார்த்த பிரகாச ஆத்மகத்துவம், பரமார்த்தமாயிருக்கின்ற பரமார்த்த பிரகாச ஆத்ம, பரமார்த்த பிரகாசமாயிருக்கின்ற ஆத்மஸ்வரூபம். பரமார்த்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கின்றன்னு சொல்லலாம். பரமார்த்தமாகவும் பிரகாசமாக இருக்கின்ற ஆத்மகத்துவம், பிரகாச ஆத்மகத்துவம், ஆத்மாவாக இருப்பதான், இந்த ஆத்மஸ்வரூபமாக இருப்பதான் ஞானத்தினுடைய ஸ்வரூபம். அப்புறம் காரியம் அவித்யா நிவೃತ್ತಿ, ஞானத்தின் காரியமோ அவித்யா நிவೃತ್ತಿ, சம்சார நிவೃತ್ತಿ. சமயக் ஞானத்தை கொடுக்கறது, அவித்யாவை நிவೃತ್ತಿ பண்றதுதான் ஞானத்தினுடைய காரியம். சரி, அது மட்டும் இல்லை, மோட்ச கூட்டஸ்தம் நித்திய சித்தமாக இருக்கிற மோட்சத்தை அடைவிப்பது ஞானத்தினுடைய காரியம். சரி, இப்போ கர்மத்துக்கு சொல்லலாம். கர்மணஹ ஹேதுஹு அவித்யா ராகாதி. பிரமாணம் இல்லை, அவித்யா ராக முதலியவை தான் கர்த்திருவ முதலியதான் ஆதிபதாத். அவித்யா ராக கர்த்திருவ ஆதிதான் கர்மண ஹேது. அதுவோ பிரமாண சித்தம் இல்லை, அவிச்சார சித்தம். ஆகையினால விரோதம். பிரமாண சித்தமானது அப்பிரமாண சித்தத்துக்கு விரோதம். கர்மத்து ஹேத்துக்கும் ஞான ஹேத்துக்கும் விரோதம் இருக்கு. சரி, ஸ்வரூபம் அப்பிரகாச ஆத்மகத்துவம், அப்பிரகாசமா ஜடமா இருக்கிற தன்மை, நாமரூபமா இருக்கிற தன்மை, மித்யாவா இருக்கிற தன்மை, பரதந்திரமா இருக்கிறது என்றெல்லாம் இருக்கு. அபூர்ண, இதெல்லாம் இதான் அதனுடைய கர்மத்தினுடைய ஸ்வரூபம். அதுவோ பரமார்த்த பிரகாச ரூபமா இருக்கிற ஆத்மாவோட விரோதி தான். பரமாத்ம பிரகாச ரூபம் வந்து இந்த அப்பிரகாசத்துக்கு விரோதி தான். அப்புறம் ஞானப்பலம் வந்து அவித்யா நிவೃತ್ತಿ மோக்ஷன்னு சொல்லப்பட்டது, காட்டப்பட்டது. இதனுடைய காரியம், கர்மத்தினுடைய காரியம் உற்பத்தியாதி இது பரஸ்பர விரோதினி. கர்மத்தினுடைய காரியம் பலம், அதுவோ உற்பத்தி முதலியதான். அதனுடைய பலன் என்ன? உற்பத்தி அல்லாதது, பிராப்தி அடைய வேண்டியதாவது பிராப்தமா இருப்பது ஞானத்தினுடைய பலன். அப்புறம் சம்ஸ்காரியம் பண்ண வேண்டாது நித்திய சுத்தம். அப்புறம் அவிகாரியமா இருப்பது, இதுவோ உற்பத்தி ஆப்பிய சம்ஸ்காரிய விகாரிய என்று இப்படி ரூபமா இருப்பது. ஆகையினாலே எல்லா விதத்திலும்
ஞானத்துக்கும் கர்மத்துக்கும், கர்மத்துள்ள ஹேத்து காரிய ஸ்வரூப என்றெல்லாம் பார்த்தால் விரோதம் தான். ஆகினாலே சமுச்சயம் இருக்காது. ஏதாவது ஒரே ஒரு அம்சத்துல மட்டும் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால் அந்த அம்சத்துல சமுச்சயம் பண்ணிக்கலாம். ஆனாலோ துரதிருஷ்டவசமாக அல்லது நல்ல வேளையா நம்ம அதிர்ஷ்டவசத்தினால ஒன்றும் அங்கே ஒன்றும் சமுச்சயம் ஒன்றும் ஒத்து போறதுங்கிறது இல்லைன்ட்டா. அதனால கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சாங்கத்தியம் வராது. சமுச்சய நைவ சம்பவத்தி என்று தாற்பயம். சரி, 66 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு பின்னால் தொடருவோம். இதில் இதுவரைக்கும் பார்த்தது சுருக்கமாக சொல்லிவிடுறேன். என்ன தலைப்புகள், எந்த ஸ்லோகத்தை எந்த ஸ்லோகம் வரைக்கும் என்ன தலைப்புங்கிறது மட்டும் நோட்லேயே எழுதிக்கலாம். 1ஆவதுலேருந்து 6ஆவது ஸ்லோகம் வரைக்கும், 1ஆவதுல 6ஆவது ஸ்லோகம் வரைக்கும் மங்களாச்சரணம், அப்புறம் ப்ளஸ் மங்களாச்சரணம் ப்ளஸ் கிரந்த ஆரம்ப பிரதிஜ்ஞா, கிரந்த ஆரம்ப பிரதிஜ்ஞா முதல் 6 ஸ்லோகங்கள்ல. அப்புறம் 7 to 7 and 8 7, 8 2 ஸ்லோகங்கள்ல சங்கேபதः பிரகரணார்த்தः, பிரகரணார்த்தம் சுருக்கமாக சொல்லும், பிரகரணார்த்தத்தை சுருக்கமாக சொல்லும். சங்கேபதः பிரகரணார்த்தः 7, 8. அப்புறம் 9லிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மவாதியினுடைய பூர்வபக்ஷ, கர்மவாதியின கர்மவாதினா கர்ம மோக்ஷானம் சொல்ற வாதி கர்மவாதி பூர்வபக்ஷ. அப்புறம் 20வது ஸ்லோகத்துல அது இல்லை 9 to 20 போட்டுடலாம். 9 to 19 9 to 20 போட்டுடலாம். 9 to 20. சரி. அப்புறம் 21வது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷ உபசம்ஹார, 21வது ஸ்லோகம் பூர்வபக்ஷ உபசம்ஹார. அப்புறம் 22 to 28 கர்ம மோட்ச சாதனம் ந என்று சொல்றது, கர்ம மோட்ச சாதனம் ந என்று சொல்றது. 29 to 38 29லிருந்து 38 வரைக்கும் கர்ம அவித்யா நாசகம் ந, அவித்யா நாசகம் ந தேன தேன மோக்ஷ சாதனம் ந என்று சொல்றார். தேன மோக்ஷ சாதனம் ந, கர்ம அவித்தியை நாசம் செய்யாது, ஆகையினால் அது மோட்ச சாதனம் இல்லைன்னு சொல்றது. அப்புறம் 39 to 44 அவித்யா அன்வயேன, தேவநாகரில் எழுத முடியும், தமிழ் எழுதுறீங்க. சரி. அவித்யா அன்வயேன சம்சார அன்வய, அவித்யா அன்வயேன சம்சார அன்வய சொல்லுங்க. அது சொல்லியாச்சு. அப்புறம் 45லிருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம பரம்பரையா ஏவ, பரம்பரையா ஏவ மோக்ஷஹேது, அதாவது சித்தசுத்தி ஹேத்து, அவ்வளோதான். அதாவது சித்தசுத்தி ஹேத்து, பரம்பரையா மோக்ஷேத்துனா சித்தசுத்தி ஹேத்து என்று சொல்லப்பட்டது. அப்புறம் 54லிருந்து 66வது ஸ்லோகம் பார்த்த ஸ்லோகம் வரைக்கும் மோக்ஷம் பிரதி ஞானம் நிரபேக்ஷ சாதனம், மோக்ஷம் பிரதி ஞானம் நிரபேக்ஷ சாதனம் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதில் சமுச்சய அசம்பவெல்லாம் சொல்லப்பட்டது. சமுச்சய அசம்பவெல்லாம் அதுக்குள்ள
சமுச்சய அசம்பவா எல்லாம் சொல்லப்பட்டது. சரி, மேற்கொண்டு தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.